ஹாய் கிஷோர். ஹாய் ப்ரோ. கிஷோர் ரெண்டு கேப் அப்புறம் வராரா இல்ல நேத்து மட்டும் இல்ல கிஷோர்? ஓகே. ஆக்சுவலி வந்து நேத்து நான் வந்து எல்எஸ்ஜி வின் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பனானா ஸ்லிப்பும் கிடையாது, என்ன ஸ்லிப்பும் கிடையாதுன்னு சொன்னாரு ப்ரோ. கிஷோரும் எல்எஸ்ஜி தான் வின் பண்ணுன்னு சொன்னாரு. ஸோ கிஷோர் சொன்னதும் நான் சொன்னதும் ஒர்க் ஆயிருக்கு இன்னைக்கு. அண்ட் ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்னதுதான். அண்ட் யார் கிளிக் ஆவாங்கன்னு நான் நேத்தே சொன்னேன். டியூல இருக்காரு கேஎல் ராகுல், கண்டிப்பா ஒரு 50 லோடிங்னு காட்டினாரு. அண்ட் நான் ஆக்சுவலி ஸ்கோர் கார்டை வந்து கொஞ்ச நேரம் கேப் கவரும் பார்த்து அந்த 74 குவிண்டன் டிகாக்கு கேஎல் ராகுல் வந்துட்டாருப்பா 40 பால் 50 அடிக்கிறதுக்கு நினைச்சேன். பார்த்து தலைக்கீழ ரோல்ஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. மேபி இவ்வளோ ஈஸியான ஒரு அவங்க 19 ஓவர்ஸ் வரைக்கும் கொண்டு போனாலும் ஒரு கம்ஃபர்டபுள் வின் தான் இது. ஜடேஜா ஓவர்ல பத்தின ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு குவிண்டன் டிகாக். மேபி அங்க கொஞ்சம் ஏதாவது நடந்து அவங்க மிடில் ஆர்டர் ஒரு டெஸ்டிங்ல போட்டிருந்தா மேட்ச் இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸா போயிருக்குமோன்னு தோணுச்சு. இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். கிஷோர், உனக்கு என்ன இருக்கு இனிஷியல் தாட்ஸ்? இனிஷியல் தாட்ஸ் எனக்கு 2 டயலாக ஞாபகம் வருது. அந்தந்த ஊர்ல அவங்க ராஜா, அதுக்கப்புறம் வெளியில கபடி உள்ள ஒரு டைலாக் வரும், நம்ம மண்ணில் எந்த வினாடி வந்தாலும் நம்மள அடிக்க முடியாதா, அவ்வளவுதான். இதுதான் என்னோட இனிஷியல் ஸ்டார்ட். எந்த வினோதியா? ஓகே ப்ரோ, நீங்க இனிஷியல் தாட்ஸ் மேட்ச் பத்தி எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்ததா? எனக்கு ஓகே தான். எனக்கு என்னன்னா ருத்ராஜ் கேக்கோட வந்து டாஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டாஸும் தோத்துருக்காரு. ஐ திங்க் 7 மேட்சஸ்ல ஆர்சிபி மாதிரி ஒரே ஒரு டாஸ் தான் வின் பண்ணி 6 டாஸ் தோத்துருக்காரு அவரு. சோ பட் அதுலயே வந்து ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. எல்லா டாஸும் தோத்தும் கூட 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காருன்னா ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய விஷயம். சிஎஸ்கேவோட வரி வந்து என்னன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா. சோ ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 5 மேட்சஸ் சரியா ஆடல. சோ அவர் டோட்டலா ரச்சின் ரவீந்திரா 7 மேட்ச் ஆடி இருக்காரு. ஐ திங்க் ஸ்கோர்ட் 133 ரன்ஸ். அந்த 133 ரன்ஸ்ல வந்து 83 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சிருக்காரு. சோ அடுத்த 5 மேட்ச்ல அவர் 50 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு அட் an average of 19. சோ அது வந்து கொஞ்சம் வரிங் சைன்ஸ். இட்ஸ் ஹை டைம் தட் ரச்சின் ரவீந்திரா வந்து கொஞ்சம் அந்த ஃபார்முக்குலாம் வரணும். ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அவரை பேக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இது 2வது வந்து ஷர்துல் தாக்கூர். சிஎஸ்கே வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஆடிட்டு இருந்தாங்க. டக்குன்னு தீபக் சஹர் வந்தாரு. தீபக் சஹர் ஸ்டார்டிங்ல ஸ்விங் ஆகல, சரி ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே அவரை பிறந்துட்டாங்க. கேஎல் ராகுல் கர்டசி கேஎல் ராகுல் சம்மாட்டி அடிச்சிட்டாங்க. அவர் இன்ஃபேக்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கே போடல. அவர் வந்து ஒரு மாதிரி வாட் யூ சே லைக் அந்த கண்டெயின் பண்ணணும்னு தான் போடுறாரு. அவருக்கு சொல்லியும் ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, கொஞ்சம் டைம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. சிஎஸ்கேக்கு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் வேக்கப் கால். 2 out of 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. மும்பையார் ஜெயிச்சாச்சுரா, இனிமே நம்ம தான்டா கிங் அந்த மாதிரி சொல்லாம ஒரு வெரி குட் வேக்கப் கால். ஏன்னா வந்து லாட் ஆஃப் வரியிங் சைன்ஸ். இந்த சிஎஸ்கேட பேட்டிங் பாத்தீங்கன்னா வந்து 3 டைம்ஸா பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6, 7 to 15 and 16 to 20. So 16 to 20 வந்து சிஎஸ்கே ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணாங்க. 71 runs and only 1 wicket. தலை அடிச்சாரு அண்ட் சூப்பரா அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து 51 for 2 இருந்தாங்க நினைக்கிறேன். 51 for 2. ஓகே, அந்த 7 to 15ல தான் வந்து சிஎஸ்கே விட்டாங்க. ஐ திங்க் they scored 55 runs and lost 3 wickets and CSK were around 106 for 5 at the end of 15 overs. அதே மாதிரி எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து 54 for no loss, செகண்ட்ல வந்து 80 for 1. சோ அந்த 17 to 15 ஓவர்ஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து 55 for 3, இவங்க வந்து 80 for 1. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 runs கேப் ஆயிடுச்சு. And at the last 5 overs they were left with only 43 runs of 30 balls, which was a piece of cake. Catch drop அதெல்லாம் சொல்லிட்டே போலாம், அது அப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் a very long tournament, 7 games to go, 4 home games, 4 கேம் ஃபோர்ட்ரஸ்ல ஆடுறோம். கண்டிப்பா சிஎஸ்கே is known for its comeback. கண்டிப்பா நம்ம வந்து பிளே ஆஃப் போயிடுவோம். And also we'll learn from the mistakes and we'll definitely bounce back harder. ஓகே கிஷோர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு? ஓகே, நான் சொல்றேன். ரச்சின் ரவீந்திரா பத்தி அது வரைக்கும் பேசுறேன். நீ கை ரைஸ் பண்ண, நான் அப்போ வரேன் உங்ககிட்ட. ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா நானுமே அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ஆக்சுவலி பால் எங்க வருதுன்னே பார்க்காம பாலுக்கும் பேட்டுக்கும் சுத்தமா பீட்டன் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா பீட்டனே ஆகல. அவரு ஒரு பிளிஸ்டரிங் நாக் அடிச்சு அவுட் ஆவாரு தவிர்த்து. ஆக்சுவலி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜிடி மேட்ச்ல ஒரு 23 பால்ஸோ 20 பால்ஸோ ஆடி இருப்பாரு. ரஷீத் கான் கிட்ட ஒரு அன்லக்கி டிஸ்மிசல், பேட்ல பட்டு பேட்ல பட்டு ஸ்லோவா போயிட்டு இவருக்கு போகும், ஒரு ஸ்டம்பிட் ஆயிடுவாரு. அது வரைக்கும் ஒரு பால் கூட மிஸ் பண்ணல அந்த மேட்ச்ல அவரு. இன்னைக்கு
இப்போ ஒரு ஃபியூ மேட்சஸாவே அவர் என்ன பீட்டன் ஆகுறாரு. ஆக்சுவலி யார் அந்த ஷாக்கிள்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா கலீல் அகமது தான் சொல்லணும். அப்படி ஒரு ஆக்சுவலி அவர் அப்படி ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்தாரு, ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல வந்தாரு வேர்ல்ட் கப்ல இருந்து. அந்த கொஞ்சம் ஒரு ட்ரபிளிங் லைன்ஸை போட்டு ஒரு இது பண்ணி விட்டவும் இப்போ அவரு ஏதோ பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு வேகா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு ஷாட்டுக்கு போன மாதிரி இருந்தது அவர் அவுட் ஆனது. எனக்கு அதுதான் தோணுச்சு. கிஷோர், நீ ரெடினா நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் அப்புறமா பேசு. ஓகே. அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல சிஎஸ்கே அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்ல போனோம்னா ரச்சின் ரவீந்திரா மறுபடியும் என்ன நினைக்கிறேன்னா அவர் இப்படி போறதே எனக்கு பெட்டர்னு தான் தோணுது. ஏன்னா எடுத்தவொடனே அவர் நல்லா ஆடி காமிச்சிட்டாருன்னா கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி கலீல் அகமது ஒரு மீடியம் பேஸ், அவரே கண்டுபிடிச்சிட்டார் அவரோட வீக்னஸ். ஸோ 4-5 மேட்ச் அடி வாங்கினே வந்தாருன்னா திடீர்னு இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அன்னைக்கு ஆட்டனா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க போலர்ஸே. என்னடா இவன் போர் ஃபார்ம்ல இருந்தா டக்கு உள்ள ஒண்ணு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுவாங்க. அதனால ரச்சின் ரவீந்திரா சொல்ல மாட்டேன், அதோட வேற ஓப்பனிங் இல்ல. ஸோ அவர் இருந்து போட்டோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அதுதான் இதை சொல்ல வந்தேன். என்னன்னா ஆக்சுவலி லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒண்ணு எப்பவுமே கிரிக்கெட்ல ஒரு இது இருக்கு. இப்ப நான் நேற்று அதை வச்சுதான் KL ராகுல் இன்னைக்கு ஒரு 50 லோடிங்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சில ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா மிஸ் ஆயிட்டு வராங்கன்னா ஃபயர் ஆக போறாங்கன்னு அர்த்தம். அண்ட் நம்ம முன்னாடியும் இதை பார்த்திருக்கோம், வேற டீம்ஸ்லயும் பார்ப்போம். இப்போ KKR-க்கும் இப்போ நிறைய நடிச்சுட்டே இருக்காரு. அவரு நம்ம ஃபேண்டசி பிக்ஸ்ல கூட கொஞ்சம் யோசிக்க வருது, இந்த மேட்ச் மேபி மிஸ் ஆகலாம். ஏன்னா எல்லா மேட்சும் அடிப்பாங்களா தெரியாது. அவர் அடிப்பாரு நமக்கு பயம் இருந்தா கூட அது அவரு வேற மாதிரி ஒரு பிளேயர். ஆனா ரச்சின் ரவீந்திரா ஒரு குவாலிட்டி பிளேயர். இப்போ ஒரு பேட்ச் ஆஃப் ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ல இருந்து வந்தாருன்னா திருப்பி ஒரு பேட்ச் ஆஃப் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்க்கு வருவாரு. அது ஒரு நல்ல பாயிண்ட். அதை நான் சொல்லணும்னு வந்தேன். அவர் ரெடியானதும் கொடுத்தேன். அவர் திருப்பி அதே பாயிண்ட் பிக் பண்ணாரு. செம வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் மேட்ச் எப்படி ஆரம்பிச்சதுன்னா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, பவர் பிளே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு டவுன் பார்த்தேன், சரி ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்க இம்பாக்ட்ல ஒன்று ட்ரை பண்ணாங்க. அது மேபி செகண்ட் ஆஃப் போலிங் நல்லா போயிருந்தா அது பெரிய மைனஸா போயிருக்கும். செகண்ட் ஆஃப் போலிங் ஒழுங்கா போகலாம், பிரச்சனை இல்லை. 15 ஓவர்ஸ் வரைக்கும் நான் என்னென்னவோ யோசிச்சேன், என்னடா இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னை பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. லக்னோவோட பிளஸ் எல்லாம் என்ன, நம்மளோட மைனஸ் எல்லாம் என்னன்னா அதுல ஒரு சூப்பரா ஒண்ணு பார்த்திருந்தேன்னா 16 and 18 10 ஓவர் போட்டாரு. அவர் போட்ட 6 பால்ல 1 2 3 5 6 எல்லாமே 145 பிளஸ். அது ஒண்ணுமே பண்ண முடியல சிங்கிள். ஆனா 4th பால் க்ளோஸா போட்டாரு 134, பூரான் 6 அடிச்சாரு. அதே மாதிரி 18 ஓவர்லயும் 1 2 3 5 6 மறுபடியும் 145 பிளஸ். 4th பால் மட்டும் 135 யாக்கர் வைட் ஆஃப் த யாக்கர் போட்டாரு சிங்கிள். சோ அவர் தெரிஞ்சுக்கினாரு, ஓகே நம்ம இந்த லைன் அப்ப பூரானுக்கு நீ 150ல உள்ள எடுத்துட்டு போய் ஆச்சுன்னா ஆட மாட்டாரு. அதே உள்ள அடிக்கிறத கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ண மட்டும் தான் ஆடுவாரு. அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் பார்த்து அடிக்கும். அதை அப்படியே எடுத்து போய் சென்னையில யூஸ் பண்ணானா பூரான் காலி. அதோட அந்த பிட்ச்ல பூரானியும் ஸ்டாயினிஸும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் KL ராகுல் ஆடாம போனாலும் சரி, டிகாக் ஆடாம போனாலும் சரி, அவனுங்களை எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு பால் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அதோட வேற மோயின் அலியை ட்ரை பண்ணாங்க, பட் மோயின் அலி ஓவரே கொடுக்கல. ஒரே ஓவர் 5 ரன். ஏன் என்ன பண்ணான்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில திடீர்னு தீக்ஷனா கூட்டிட்டு வந்துருவாங்க. தீக்ஷனா கூட்டிட்டு வந்தா டிகாவுக்கு தூக்கிடுவாரு. மேபி பூரான் உள்ள வந்தா பூரானே தூக்கிடுவாரு மேபி யோசிச்சா. ஏன்னா டிகாக்க பவர் பிளேலயே மோயின் அலியை உள்ள போட வச்சுனானா காலி கன்ஃபார்ம். ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு தான் கேட்சே கொடுத்திருக்காரு, அந்த கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. மேட்ரு என்னன்னா இந்த ருத்ராஜ் சாரி ஸ்பின்ன நம்பவே மாட்டேங்கிறாருங்க. எல்லா மேட்சும் பேஸ் பவுலர்ஸே போட்டுட்டு இருக்காரு. சில மேட்ச் ஒர்க் ஆகுது, சில மேட்ச் ஒர்க் அவுட் ஆகல. LSG ஸ்பின்னர்ஸ் 7 overs 60 runs 3 wickets. ஓகேவா? அந்த 60 runs 3 wickets என்னன்னா கிருணால் பாண்டியா 3 overs 16 runs 2 wickets எடுத்தாரு. அண்ட் அந்த லாஸ்ட் இவரு யாரு அந்த ரவி பிஷ்ணாய் 4 overs 44 runs 1 wicket. அந்த 44 runs என்ன அந்த கடைசி ஓவர்ல 6 3 6 அடிப்பாரு. ஒரு 20 runs அடிச்சாரு. 18th ஓவர் போய் கொடுத்துட்டாங்க. அதுவும் மொயின் அலி ஆடிட்டு இருக்கப்ப. எக்ஸாக்ட்லி அந்த ஓவர் மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா 3 overs 6 overs there will be somewhere around 36 to 40 runs தான். இவங்க மோயின் 6 overs 36 to 40 runs, 6 runs per over. நல்ல ரன் ரேட். மேபி அந்த ஒரு கால் தப்பா போச்சு. CSK 4 overs 36 runs 0 wickets. ஜடேஜா 3 overs 32 for 0 wickets. இவர் 1 over 5 of 0 wickets. மேபி அந்த ஒரு 2 over எக்ஸ்ட்ரா பாத்துக்கலாம். ஏன்னா RCB மேட்ச்ல 2021ல போன வருஷம் 23 செம்மட்டி அடிப்பாங்க. மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸ், அப்புறம் அந்த
மோயின் அலி தூக்கி போடுவாரு, ஃபாஃபியும் எடுப்பாரு, மேக்ஸ் பண்ணியும் எடுப்பாரு, கேமே மாறும். சோ இந்த மாதிரி வந்து எக்ஸாக்ட்லி என்ன மேபி ருத்ராஜ் ஸ்டில் early days of his captaincy. இதெல்லாம் கண்டிப்பா அவர் லேர்ன் பண்ணுவாரு. ஐ அம் ரெடி ஷூர் அடுத்த 3 கேம்ஸ் வெற்றி நமதே தான். இல்ல இப்போ நீங்க சொன்னதுக்கு நான் அதுக்கும் என்கிட்ட இருந்த நான் திருப்பி சொல்றேன், இது பிராக்டிஸ் தான். நீங்க சொன்னீங்களே நேற்று விக்கி ஒரு பாயிண்ட் சொன்னாரு, சோ கிருஷ்ணபா கௌதம் இல்ல ஆஷ்டன் யூஸ் பண்ணணும்னு. அது ஏன் சொன்னாருன்னா டூபே சொல்லப்போனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா டூபேலாம் வந்து ஆட மாட்டாரு அப்படிதான் நினைச்சிட்டாங்க. ஏன்னா டூபே செம்ம ஸ்ட்ராங் இன் ஸ்பின். குணால் பாண்டியாவும் பிஷ்ணாயோட போலிங் கொண்டு அவர் வெளுத்து வாங்குவாரு. பட் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணல, இன்னைக்கு பால் பீட் விட்டுட்டே இருந்தாரு. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஸ்மார்ட் மூவ், பால் பீட் விடுறதுனால அடுத்த ஃபேஸ் கிட்ட கொடுக்குறப்போ சப்போஸ் யாராச்சும் 130+ போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாலே வெளியே போயிட்டு இருக்கும். டக்குன்னு யோசிச்சு ஸ்டாயினிஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்டால் 110ல போட்டா ஷார்ட்டா மாட்டினாரு. அதனால வந்து இன்னைக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வச்சு அதே ஸ்பின் அட்டாக்கரை வந்து சண்டையை நிற்பாங்க. அங்க டூபே வெளுத்து வாங்குவாரு. ஸோ அங்க அப்படியே மாறிடும். இங்க என்ன ஆச்சோ சென்னையோட சிஎஸ்கே சென்னையோட ஸ்பின் ரெக்கார்ட் அது அங்க அப்படி போயிடும், அவங்களுக்கு இப்படி வந்துடும். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இது பிராக்டிஸ் மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணினாங்க. உண்மையா சொல்ல இப்போ இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஜடேஜா யாருமே எதிர்பார்க்கல 2 டவுன் வருவாருன்னு சொல்லிட்டு இப்ப ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டாரு, ஒரு 50 அடிச்சிட்டாரு. அப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம ஜடேஜா எங்க வேணா இறக்கலாம், 2 டவுன் இறக்கலாம், 3 டவுன் இறக்கலாம், 4 டவுன் இறக்கலாம், லாஸ்ட்ல இறக்கலாம். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன் அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து 2 அடிமை டீம் இருக்கு, PBKS RCB. தாராளமா அடிச்சிருவாங்க 3 மேட்ச். இன்னும் 1 ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிட போறாங்க. அந்த 1க்கு LSG, SRH, GT, RR 4 டீம் இருக்கு. 4ல 1 ஜெயிச்சா போதும், 8 மேட்சஸ். 8 ஜெயிச்சா கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை. எக்ஸ்ட்ரா 1 ஜெயிச்சா கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. அதனால அவங்க இன்னைக்கு ட்ரை பண்றாங்க. விக்கி சொன்னாரு அவங்க நிறைய ஃபார்மட் யூஸ் பண்றாங்கன்னு. எனக்கு அது 15 தான் ரியலைஸ் ஆச்சு. சரி ஓகே, இதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க போல இருக்குன்னு. அதனால இன்னைக்கு நடந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஊர்ல பெரிய ஆளுங்க, அவ்வளவுதான். அதனால நான் என்ன நினைச்சேன், ஜடேஜா வந்து வேர்ல்ட் கப்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, டே இருடா நான் ஆடுறேன்டா நம்பர் 4 வரேன்டா. வந்த உடனே நேரம் வந்து விடானுக்கு மேல ஒரு 4. எனக்கு அதான் தோணுச்சு, என்னன்னா இவரு இது அதுவும் யாரு மேட் என்ட்ரி அடிச்சாரு 2019 வேர்ல்ட் கப்ல அடிச்சிருப்பாரு. மேட் என்ட்ரி இறங்கி வந்து 6 அடிப்பாரு கவர்ஸ் மேலதான். சோ மேபி அந்த ஒரு இன்டென்ட், நான் ஆடுவேன் நம்பர் 2 நம்பர் 3 நான் ஆடுறேன், என்ன உங்களுக்கு நம்பர் 3 தானே பேட்ஸ்மேன் தேவை, நான் ஆடுறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரோ எனக்கு ஒரு ஃபீல். மேபி இல்லாட்டி ஏன் சிவம் தூபே இறக்கி விட்டுருக்கலாம், மோயின் அலி இறக்கி விட்டுருக்கலாம், யூரியா வந்தாரு, சமீர் ரிஸ்வியை இறக்கி விட்டுருக்கலாம். எனக்கு மோயின் அலி இறக்கி இருக்கலாம். ஏன்னா அவரு நம்பர் 1 டவுன் ஆடுறவரு, 2 டவுன் தானே, மோயின் அலி இறக்கி இருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்டில் நான் என்ன நினைச்சேன், இன்னும் விக்கெட்ஸ் போக வேணாம், கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைச்சு ஜடேஜாவை இறக்கி இருப்பாங்கன்னு தோணுச்சு. இல்ல ஆனா நல்லா ஆடினாருங்க, ஆக்சுவலா ரொம்ப நல்லா ஆடினாரு ஜடேஜா. ஆக்சுவலி எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கப்ப அவருதான் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ரன்ஸ் வந்துட்டு இருந்தது அவருக்கு. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மர் வந்து அங்க ஒரு மாஸ்க் காட்டுறாரு பாத்தீங்களா? நீ ஸ்லோவா போடு அடிப்பேன், நீ ஃபாஸ்டா போடு அடிப்பேன், நீ என்ன வேணா போடு நான் அடிக்கதான் போறேன். இப்படி திருப்பி பின்னாடி ஒரு 6 அடிச்சாரு, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல தோனி அடிச்சு. பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு போல, புது புது ஷாட்ஸ் எல்லாம் ஆட் பண்றாரு. எக்ஸாக்ட்லி, நம்ம இந்த எரால எல்லாம் பிறக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னதான் சிஎஸ்கே தோத்தாலும் அந்த 28 ஆஃப் 9 பால்ஸ் எல்லாம் பார்த்தா அப்பா இது பார்த்தாச்சுரா இது போதாண்டா அந்த மாதிரி இருக்கு. இங்கே இப்படி கிடைக்கிறாருன்னா சேப்பாக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறாரு, ஒரே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. பாப்போம். கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி திங்ஸ் டர்ன் ஆர் வே. ஏன்னா டூபே கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் சேப்பாக்ல வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே, ஏன்னா ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ணாரு, இவரு டூபே பெர்ஃபார்ம் பண்றாரு, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ மேபி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆஃப் டே, மேபி ஒரு மண்டே டியூஸ்டே அன்னைக்கு மேபி எல்லாருக்கும் ஒரு பேக் டு ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தர பிச்சு தான் சிஎஸ்கே ரெடி பண்ண போறாங்க. பாப்போம். அண்ட் செகண்ட் ஹாஃப் போறோம்னா கிஷோர் நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டியா? ஏதாவது ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணு. நான் ரெண்டுமே சேர்த்து ஒண்ணாவே பேசிட்டேன். ஓகே, நான் செகண்ட் ஹாஃப் வந்து சொல்லுவோம். தீபக் சாகர் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் டச்ல இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல. அவரு ஆக்சுவலி ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் பவர் பிளேல. நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவரு விக்கெட்ஸ்க்கு போகாம நம்ம எக்கானமி வந்து ரொம்ப அதிகமா அடி வாங்கியிருக்கு. ஸோ எக்கனாமிக்கலா போடணுங்கிற மாதிரி அவர் லைன் அண்ட் லென்த்தை கொஞ்சம் கர்டைல் பண்ணிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா அவரு தைரியமா போடுவாரு, ரன்ஸுக்கு போனாலும் விக்கெட் வரும். 10 ரன் கொடுக்குறாருன்னா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. 2 ஓவர் இருக்கா,
ட்ரெண்ட் பால் மாதிரிதான் நியூ பால் எடுத்து போறியா நான் பிஸ்தா அப்படின்னு விக்கெட் எடுப்பாரு. இப்ப என்னமோ கொஞ்சம் அதுல கஷ்டப்படுறாரோன்னு தோணுது. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கே ஏன்னா இன்ஜுரியில இருந்து வராரு. இன்ஜுரியில இருந்து அவரு மோர் ஆஃப் இன்ஜுரி ப்ரோன் பிளேயருங்க. ஏன்னா அவருக்கு மட்டும் இன்ஜுரி பண்றாரு. அவர் ஃபிட் அப்படின்னா டீம்ல நேரா விடுறாங்க அவரை. ஏன்னா அவரோட பாஸ் ரெக்கார்ட் எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப பவுலர் லைக் ஷர்துல் தாக்கூர் நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவரை உட்கார வச்சு தீபக் சஹர் ஆடினார்னா வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் பிலீஃப் சிஎஸ்கே ஹேஸ் ஓவர் தீபக் சஹர். சோ அதுதான். சோ மேபி தெரியல, மேபி அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஆடா இருந்தது. ஏன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷனையே உடைக்கிறாங்க. நம்ம மும்பை புரியல. மொயின் அலி ஒரு ஃபுல் டைம் பவுலரா யூஸ் பண்ண போறாங்களோன்னு தோணுச்சு அந்த ஸ்லாட்டை மாத்துறப்ப. அவரை வெறும் ஃப்ளோட்டரா ஒரு பேட்டரா யூஸ் பண்றதுக்காகவோ மொயின் அலி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஓவர் 5 ரன் கொடுத்திருக்காரு. இல்ல தூக்கி போடுங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுமே மொயின் அலி சேப்பாக்ல போட்டு. எனக்கு தெரியல, மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் தெரியல, அவர் ஸ்டைல் ஆஃப் கேப்டன்சி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கமெண்டேட்டர்ஸ். ஆனா தோனியுமே மொயின் அலிக்கு அவ்வளோ யூஸ் பண்ணல. அவர் பார்த்து யூஸ் பண்ணுவாரு. அங்க அவரால் கண்டெயின் பண்ண முடியுமா? ஜடேஜாவை வந்து 4 ஓவர் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அடி வாங்கினா மட்டும் தான். இன்னைக்கு மாதிரி 3 overs 35 அவர் கட் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு ஓவர் வேணாம் போதும் அப்படின்னு. ஆனா நிறைய மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம், ஜடேஜா கொஞ்சம் ரொம்ப ரன்னுக்கு போறாரு அப்படின்னா கட் பண்ணுவாரு தோனி ஒரு 3 ஓவரோட. அது கூட ஓகே. அண்ட் மொயின் அலியா பார்த்து தான் தோனியை யூஸ் பண்ணிருக்காரு லாஸ்ட் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட. ஆனா ஒரு ஓவர் 5 ரன் கொடுக்குறப்ப ஏன் இன்னொரு ஓவர் கொடுக்கலங்கிறது தெரியல. மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரஸ்டர்ஸ், அவர் அந்த பேஸ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரு, அந்த மாதிரி மேபி இருக்கலாம், தெரியல. அதான் இவர மேபி கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ல அவர் வேற மாதிரி ஒரு பீஸ்டா இருக்காரு. ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த ரெட் சாயில் பிச்சு ரன்ஸ் வர மாதிரி பேட்டுக்கு போற மாதிரி பிச்சா இருக்குன்னா அவர் ஸ்லோ ரன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுபட மாட்டேங்குது. கரெக்ட் தான். பட் தெரியலங்க, மேபி அந்த ருத்ராஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா நல்லா போட்டாரு, அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா தான் போட்டாரு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறாரு. ஒரு ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் தான் ஆடினாங்க, சிங்கிள்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. மேபி ஹி ட்ரஸ்ட் துஷார் தேஷ்பாண்டே மோர். எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி அந்த வின்னிங் காம்பினேஷன் உடைக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. டேரன் மிச்சல் இஸ் ஃபைன், மொயின் அலி ஸ்பின்னிங் ட்ராக் கொண்டு வந்தாங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் ஷர்துல் தாக்கூர் எப்போ உட்கார வச்சாங்களோ, ஏன்னா அவர் ஒரு மாதிரி அவர் ரன் கொடுத்தாலும் ஒரு மாதிரி எப்படியா விக்கெட் எடுத்துருவாரு, அவரு கேட்ச் எல்லாம் பிடிப்பாரு ஒரு மாதிரி. அண்ட் ஆல்சோ முஸ்தபிசூர் என்ன ஃபீல்டிங் பண்றாரு எனக்கு புரியல. ஐ திங்க் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஸ்பீக். ஏன்னா அவர் அப்படியே பாலை வந்து ஜியோ சினிமா சொன்னாங்க, என்னங்க அவர் பால் ஃபீல்ட் பண்ண சொன்னா பால் எஸ்கார்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு பவுண்டரி. ஜடேஜா வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி. சோ எனக்கு அதனாலதான் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல்டிங் அண்ட் ஆல்சோ அந்த சமீர் ரிஸ்வி அண்ட் ரச்சின் ரவிக்கா 2 போர். ஆமா, நீங்க வருத்தப்பட்ட மாதிரிதான் ஸ்கையும் வருத்தப்பட்டு இருப்பாரு லாஸ்ட் மேட்ச். என்னடா இவன் புடிச்சிட்டான் இப்படி ஒரு அப்படின்னு. சீக்கா சொன்னாரு முஸ்தபிசூர்லாம் என்னடா பால் இப்பெல்லாம் பிடிச்சி கையெல்லாம் பிடிக்கிறான், அவனுக்கு பால் கையிலேயே நிக்காதுடா, அவனா அப்படி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதாங்க when everything falls into placeல எல்லாமே நல்லா நடக்கும். இன்னைக்கு things didn't fall in place, அவ்வளவுதான். எக்ஸெப்ட் ஃபார் ஸ்ட்ராபெரி ஃபார்மர். நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இவங்க ஃபிட்ஸ் உட்கார வச்சு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. அப்போ ஃபிட்ஸுக்கு பதில் ஒரு பவுலரா தீபக் சஹரும் ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு நியூ பால்ல. அந்த ஃபாரின் ஸ்லாட் ஒன்னு ஓபன் பண்ணணும்னா அதை ஃபிட்ஸை வச்சு, ஏன்னா அவர் இன்னும் 2 மேட்சோ 3 மேட்சோ தான் ஆட போறாரு. அவரு பங்களாதேஷ் போகணும். நீங்க படிச்சிருப்பீங்க, பங்களாதேஷ் சேர்மன் வந்து பேசிருக்காரு, there is nothing Fizz can learn from IPL, only other bowlers in IPL can learn from Fizz. அப்படி யாரோட ஆடுறீங்க, பெரிய டீம் இல்ல, ஜிம்பாப்வேயோட ஆடுறாங்க, அதுதான் பெரிய மேட்ரு. ஆனா அதுலயே வந்து 2 ஒப்பீனியன். இவர் வந்து யாரோ சொல்லிருக்காங்க, அவங்க ஐ திங்க் பிசிபியோட சேர்மன் சொல்லிருக்காரு, அந்த டூர் போய் ஆடுறதை விட அவர் ஃபிஸ் வந்து இங்கதான் நிறைய லேர்ன் பண்றாரு, இங்கதான் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. சோ ஒரே கண்ட்ரி பிரசிடென்ட் நீங்க சொல்றவரா இருப்பாங்க. மேபி ஆமா 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 அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சோ மேபி எனக்கு அவர் ஒரு மாதிரி என்ன சொல்லிருக்காரு, ஆக்சுவலி அவங்க எல்லா மேட்சும் அவர் ஆட வச்சு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பாங்க, நாங்க தான் வந்து கன்சர்னா இருக்கணும் அப்படின்னு இன்னையா யோசிக்கிறீங்கன்னு இருந்தது. அண்ட் அப்படியே இந்த ஃப்ளோலயே அவர் கிளம்ப. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஓவரா பண்ணாங்கன்னா தலைலாம் இதெல்லாம் கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிட்டாருன்னா உட்கார வச்சு தீக்ஷனா உடைச்சிருவேன், அவ்வளவுதான், பாத்துக்கோ, அவ்வளவுதான். அண்ட் இந்த ஃப்ளோலயே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பேசிடலாம். ஆக்சுவலி ஃபிட்ஸ் கிளம்ப போறாரு. அந்த டைம்ல கிளீசன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்கிலாந்து பவுலர். நேற்று சிஎஸ்கே ஹேண்டில் போட்டிருந்தாங்க. பட்
யாரை ரீப்ளேஸ் பண்ணி கிளீசன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் டெவன் கான்வேன்னு சொல்றாங்க, மேபி சான்சஸ் இருக்கு. ஆனா சிஎஸ்கே வந்து தேங்க்யூ டெவ்னு போடல. முன்னாடி சாம் கரனை வந்து ரீப்ளேஸ் பண்றப்போ போட்டிருந்தாங்க. சாம் கரனை வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். டாமினிக்னு ஒரு பவுலர், ட்ரேக்ஸ் டாமினிக்னு, அவங்களதான் ரீப்ளேஸ் பண்ண 2021 அப்போ போட்டாங்க தேங்க்யூ சாம் அப்படின்ற மாதிரி போட்டு அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் மாதிரி போட்டு அப்புறம் தான் இவங்களை ரீப்ளேஸ் பண்ண போட்டாங்க. ஸ்டில் டெவன் கான்வேக்கு அந்த மாதிரி போடல போஸ்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன இருக்குன்னா, நம்ம இப்போ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா டெவன் கான்வே ரீடைனிங் ஆப்ஷன்ல இல்லாம போயிடுவாரோன்னு தோணுது. சோ ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணி இன்னொருத்தர் ரீடைன் பண்ற மாதிரி, ஒரு பிளேயரை நம்ம ரிலீஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தானே ஆகுது. சோ டெவன் கான்வே வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் ரீடைனிங் ஆப்ஷன்ல இல்லாம போயிடுவாரோன்ற ஒரு பதட்டமும் இருக்கு. அண்ட் கிளீசன் எடுத்திருக்கப்போ முஸ்தபிசருக்கு பதிலாக எடுத்திருக்காங்க. நம்ம யோசிச்சா முஸ்தபிசர் இன்னும் கரண்டா ஆடிட்டு தான் இருக்காரு. சோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்க சான்ஸ் இல்ல. அவர் ஸ்குவாட்ல இருக்கப்பவே கூட்டிட்டு வந்திருக்க சான்ஸ் கிடையாது. அப்ப மேபி டெவன் கான்வே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அதுல இருக்க பாயிண்ட்ஸ் ஏதாவது பேசணும்னா பேசுங்க. கிஷோர் பேசுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளீசன் ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்துருச்சு கான்வேரான்னு சொல்லிட்டு. இப்போ விக்கி சொன்ன மாதிரி முஸ்டாஃபிசர் பதிலாக மேபி வரணும். ஆனா வந்து பிளேயிங்ல இருக்கப்போ மாத்துவாரா தெரியல. அதோட வேற கிளீசன் அவர் வந்து என்னன்னா, இப்போ ருத்ராஜ் ஒரு பிரசன்டேஷன்ல சொல்லியிருப்பாரு, த யங் விக்கெட் கீப்பர் மேட் இம்பாக்ட்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி யங் பவுலர் மேட் இம்பாக்ட் சொல்லுவாரு. ஏன்னா அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 36+. ஆனா அவர் டெபியூட்டே வந்து 34 தான் பண்ணாரு. அவர் 27 தான் டொமஸ்டிக்கே ஆட ஆரம்பிச்சாரு. அவரோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா 15 விக்கெட்ஸ் ஃபார் 120 இன் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் T10 பிக் பேஷ், அப்புறமா வந்து 2016ல பங்களாதேஷ்ல ஒரே டீம் பேர் ஏதோ சரி ஓகே பெங்கால் ரைடர்ஸ்னு ஒரு பங்களாதேஷ் டீம் ஃபைனல் கப் அடிக்க வச்சதே அவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா கிட்ட விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் அவங்களெல்லாம் விக்கெட் எடுத்த பவுலர். அதுக்கப்புறம் T10 அபுதாபிலையும் சரி, சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி, வெஸ்ட் இண்டீஸ்லயும் சரி, அங்க எல்லாமே எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட வேற 2022ல நடந்த இங்கிலாந்து T20ல வந்து 27 விக்கெட்ஸ் வித் 7 எக்கனாமி, 2023ல 21 விக்கெட்ஸ் வித் 7 எக்கனாமி. அவர் வந்து நியூ பால்ல இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், ஸ்லோ பேஸ், பவுன்சர் நியூ பால்ல போடுவாரு. அதோட ஒரு பயங்கரமான பிளஸ் என்னன்னா 10 ரன்னா சந்தோஷமா இருப்பாரு. அவர் லாஸ்ட் 18 and 20 கொடுத்தீங்கன்னா வெல் எக்ஸ்ட்ரானரி யாக்கர்ஸ் பிளேஸ் பண்ணுவாருங்களா. ஆல்மோஸ்ட் 10 ரன்னா மாதிரியே 145ல யாக்கர்ஸ் போடுவாருங்களா. அதை ஒண்ணுமே பண்ண முடியாதான். ஸோ அவரை தூக்கின்னு வந்துட்டாங்கன்னா முஸ்டாஃபிசர் போயிட்டோம். ஆனா அவங்க பேசிக்கிட்டோம், அந்த பங்களாதேஷ் அப்படியே பேசின்னு போட்டோம். அவர் உள்ள வந்துட்டானா பயங்கரமான ஸ்ட்ராங் ஆயிரும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவல் பிளேயர். ஆனா எனக்கு என்னன்னா, அந்த ஊர்ல வந்து ஆலி ஸ்டோன், சாமுவல் குக், மேட் டெய்லர், டாம் ஸ்கீவர், கிறிஸ் வுட், ஓவர்டன், சகிப் முகமது, அட்கின்சன், அப்புறம் ஆஸ்டின் வெஸ்ஹாகன், இவங்க எல்லாம் பிலோ 30. இவங்க எல்லாம் கிளீசனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் கிளீசன் தான் வேணும், அந்த எராவை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அபவுட் 35 அவங்கலாம் எங்களுக்கு வேணும்னு. பட் இவங்க எல்லாரோட அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். டெபியூட்டே லேட்டா பண்ணியிருக்காரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, சான்சஸ் கிடைக்கல, உள்ள போட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பவுலர். வெறும் 90 மேட்சஸ்ல 150+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. T20ல வெறும் 8 எக்கனாமி வச்சுட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சத்தியமா அவர் உள்ள போட்டாங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா என்ன சொல்றது கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கரமா சோசியல் மீடியா வச்சு செய்வாங்க. பட் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பண்றாருன்னு. அதோட வேற இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆவாரான்றது மட்டும் ஒரே ஒரு டவுட் இருக்கு. பட் துபாயில போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க ஃபிளாட் ட்ராக்ல தான் நல்லா போட்டுருவான்னு தான் தோணுது. இல்ல எனக்கு இங்க என்ன நைஸ் கிரேட் அனாலிசிஸ். பட் இங்க எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, ஏன்னா இப்ப முஸ்தபிசர் வந்து May 1 வரைக்கும் ஆடிடுறாரு. அதுக்கப்புறம் 3-4 கேமோ தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ், அதுக்கப்புறம் பேசலாம். பட் அதுக்கப்புறம் இந்த 4 கேம்ஸ் தான் இருக்கு. சோ வந்தோடனே வாக்கிங் பண்ணுவாரா எனக்கு தெரியல. மேபி வாக்கிங் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. அது ஒண்ணு. ஏன்னா May 1 கூட சிஎஸ்கே ஒரு கேம் இருக்கு. May 1 முடிச்சுதான் முஸ்தபிசர் கிளம்புறாங்க. ஆமா May 1 கிளம்புறாங்க. சோ 3 கேம்ஸ் முடிஞ்சிருது சிஎஸ்கேக்கு. இன்னொரு லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் இருக்கு. சோ அது ஒரு வரிங் பாயிண்ட். ஆனா I'll be happy. ஏன்னா நீங்க சொன்னீங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் தோனி வந்து ஏன் இவரை சூஸ் பண்ணாரு,
தோனினா சிஎஸ்கே தோனி தான். சோ ஏன் சூஸ் பண்ணாரு? ஏன்னா ஒரு யாரோ சொன்னாங்க தோனி நாட் only chooses good players but he also chooses good human beings அப்படின்னு யாரோ ஒரு கோட் சொன்னாங்க. சோ மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அண்ட் ஆல்சோ என்னன்னு தெரியல. சோ அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். சோ இதுதான் மை பாயிண்ட்ஸ் அபவுட் இது. அதோட வேற 10 நீங்க சொன்ன மாதிரி 10 12 18 3 வாட்டியும் மேட்சஸ் இருக்கு. அந்த டைம் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டு இருப்பாங்க மேக்ஸிமம், இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும்னு இருக்கும். அந்த டைம் இவர் யூஸ் பண்ணணும், பட் இவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடாது. நான் அவ்வளவுதான் நினைப்பேன், ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடாது, அப்படியே அமைதியா இருந்து அப்படியே குவாலிஃபை ஆடணும். நான் நூவன் டுஷாவை அதான் சொல்லுவேன். நான் அப்புறம் போய் ஃபுல்லா செக் பண்ணேன். அவர் ஆல்மோஸ்ட் T10ல 20 விக்கெட்ஸ் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எல்லாமே யாக்கர் LBW ஸ்டெம்ப் விக்கெட் தான். ஸோ அவர் அப்படியே வச்சிருந்து டைரக்டா ஒரு மேட்ச் வின் பண்ணி ஆகணும்ன்றப்ப சேர்க்கணும், இல்ல குவாலிஃபைல எடுத்துட்டு டைரக்டா உள்ள விடணும். அப்ப எல்லாரும் காலி. அதுக்கு முன்னாடி நீ அவங்களை ட்ரை பண்ணிட்டேன்னா அவங்கள லைனை யூஸ் பண்றாங்க. அதுதான் சொன்ன, சப்போஸ் அவர் முதல்ல யூஸ் பண்ணி அவரோட ஆட முடியலன்னா அவரோட ஆடின ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அது வீடியோவும் இருக்கு, அந்த வீடியோ நம்ம போடலாம். அதை தெரிஞ்சிடும் அவர் ஓவர் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் துஷாரமும் யூஸ் பண்ணக்கூடாது. மேபி மலிங்க அதுதான் பேக் அவுட் பண்ணிட்டு இருக்காரான்னு எனக்கு தோணுது. இல்ல அதுக்கு மாதிரி அவங்க குவாலிஃபை ஆகணுமே பாவம். மும்பை வந்து ஒரு கிரேட் சைடு, சரியா, ஒரு இஸ் லைக் கிரேட் சைட், சிஎஸ்கேக்கு ஒரு ஈக்குவலான ஒரு சைடு. பட் அவங்க வந்து நெட் ரன் ரேட் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு அண்ட் ஆல்சோ தே ஹேவ் டு வின் சம் ஏதோ லாட் ஆஃப் கேம்ஸ் நினைக்கிறேன். அவ்வளவு கணக்கெல்லாம் வைக்கிறது இல்ல சிஎஸ்கே தவிர, நான் மத்த டீம்ஸ் அவ்வளவு கணக்கு வைக்கிறது இல்ல. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அதோட ஒரே நிமிஷம் அவர் கேட்டது மட்டும், மும்பை வந்து இப்ப இருக்க மேட்சஸ்ல 2 மேட்சஸ் லாஸ் பண்ற லக்ஸரி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல இருக்க மேட்சஸ்ல இன்னொரு 8 கேம்ஸ் இருக்குல்ல, அதுல 6 கேம்ஸ் ஜெயிக்கணும். ஆமா, அது சொல்லுங்க கிஷோர் சொல்லுங்க. அதோட வேற என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்ல ஒரு மேட்ச் வின்னர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 4 ஓவர் போட்டு மினிமம் 25 தான் கொடுக்குறாரு, அது மாதிரி கொடுக்க மாட்டாரு. அப்போ அவங்க போலர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவன் ஒருத்தர் இருக்கால, அவன் புடிச்சு கொடுத்துறால, நம்ம எவ்வளவு வேணா நம்ம கொடுத்துக்கலாம். மைண்ட் செட், எனக்கு தோன்ற மைண்ட் செட், நம்ம கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் கண்டெயின் பண்ணிடுவான். என்னைக்கு பும்ரா ஆடாம போறாரோ அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, ஒருத்தர் இல்ல 120 அடிச்சாலும் நம்ம தான் பிடிச்சாகணும், 150 அடிச்சாலும் நம்ம தான் பிடிக்கணும், 200 அடிச்சா நம்ம தான் பிடிக்கணும். அந்த ஒருத்தர் இருக்கான், அவன் பிடிச்சிருவான், பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு கூட பாருங்க 24-28 அவர் 3 ரன்ல போட்டவனே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஒரு விக்கெட் காய்ட்டினா போதும்னு சொல்லிட்டு. அதனால பும்ரா இருக்கிற வரைக்கும் மற்ற இருக்க 4 பவுலர்ஸும் யோசிக்கவே மாட்டாங்க, நம்ம புடிச்சு கொடுக்கணும், நம்ம நல்லா போடணும், நம்ம நல்லா போடுறோமோ இல்லையோ இந்த ஆள் போட்டுருவான், இந்த ஆள் 6 பாலுக்கு 6 போட்டுருவான், 6 பால் 5 பிடிச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரி அவங்க ஒரு தாட்ல இருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ நடந்த வரைக்கும் எல்லா மேட்சஸ்ல பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் பவுலிங். இல்ல எனக்கு என்ன தோணுது, எனக்கு இதுக்கு அப்படியே தலைக்கீழ தான் தோணுது. பும்ரா அடி வாங்கினா மொத்த டீமும் அவ்வளவுதான், இவனே அடிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணும். அதுக்கு என்ன பண்ணணும், பும்ரா அதுதான் சொல்ல வரேன், அவர் பிளேயிங்ல இருக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்பதான் இவங்க யோசிப்பாங்க, அது நடக்காது. அதனாலதான் சொல்ல வரேன், அவரு இன்ஜூரா இருக்கப்போ மத்தவன் நல்லா போட்டாரு, நான் அதுதான் சொல்ல வந்தேன். நீ சொன்னது அவரு டீம்ல ஆடக்கூடாதுன்னு சொல்லல, அந்த பாயிண்ட் நீ கிளியரா இல்லன்னா சொல்லி பேசுனேன். அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க, அப்படி இருந்தாலும் யோசிக்க மாட்டாங்க, இதே ஃப்ளோல தான் போவோம். ஆல்மோஸ்ட் இப்படிதான். எனக்கு அது எப்படி புரிஞ்சதுன்னா, அப்படி இல்லாம இருந்தான்னு புரிஞ்சுது. அப்படி இல்லாம இருந்தான்ற பட்சத்துலனா அவரு 25 பால்ஸுக்கு போடக்கூடாது, நிறைய ரன்னுக்கு போகணும் அப்படி சொல்றேன்னு நினைச்சேன். உங்களுக்கு அப்படிதானே 11th இல்லாம இருந்தா கேக்குறாருன்னு நினைச்சீங்களா? ஆமா, அவர் சொல்லிட்டு இருந்தாரு, பட் எனக்கு அது சுத்தமா புரியல. பட் தட்ஸ் ஓகே. மும்பை பத்தி இன்னைக்கு கேம் அவ்வளவுதான் போச்சு. சோ மேபி நாளைக்கு வாட் ஆர் யுவர் ஃபைனல் தாட்ஸ்? கிளீசன் இதை மட்டும் சொல்லிடுறேன், அவர் எக்கனாமிக்கல் பவுலர் போல இருக்கு. அவரோட எந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் 7 கீழே தான் இருக்கு. அவரு இதுக்கும் ஆடி இருக்காரு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது, நம்ம இந்த சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல சிஎஸ்கே டீம் ஆடுறாங்கல்ல, ஜேஎஸ்கே, அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவர் மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரோ அப்படின்னு தோணுது. சோ அதனால கூட இவங்க இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவரு லக்னோக்கு தான் ஆடுறாரு, ஐ மீன் லக்னோ மேனேஜ்மெண்ட் அங்க, இது வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆடுறாங்க, அந்த டீம்ல தான் கிளீசன் இருக்காரு. சோ மேபி அதனால பிக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. சோ ஓகே, மேபி இருக்கலாம். சோ ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஓவர். சோ டாப் 4 இருக்கு, சிஎஸ்கே somehow hanging in the top 4. சோ இன்னும் ஒரு 7 கேம்ஸ் இருக்கு. 7ல 4 கேம்ஸ் ஹோம், 3 அவே கேம்ஸ். அந்த 3 அவே கேம்ஸ்ல வந்து ஒரு கேம் அட் ஆர்சிபி லைக் சின்னசாமி. சோ தாட்ஸ் ப்ரோ?
யாருக்கு சொல்றீங்க? ஆர்சிபிக்கு சொல்றீங்களா? சிஎஸ்கே சொல்றேன் ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு 7 கேம்ல ஹவ் இஸ் இட் கோயிங் டு கோ? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அதான் 7ல 4 வின் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 4 வின் பண்ணா டாப் 4 போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 5 வின் பண்ணாதான் நமக்கு டாப் 2 ஸ்பாட் கிடைக்கும். எனக்கு இன்னமும் நம்ம இந்த வாட்டி எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2 ஆடதான் சான்சஸ் இருக்கும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் டீம் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது மேபி அடுத்த மேட்ச் நம்ம ஆட மாட்டோமோன்னு ஒரு பேக் ஆஃப் த மெயின் பிளேஸ்க்கு வர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் செதறுவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா கிடையாது. அது மேபி அது பேட்டிங் வைஸ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால் தான். லக்னோ வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக். ஸோ மேபி மோயின் அலி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரச்சின் ரவீந்திராக்கெல்லாம் கவலையே கிடையாது. அவர் கண்டிப்பா எல்லா மேட்சும் ஆடுவாரு. ஸோ மேபி எல்லா மேட்சும் கண்டிப்பா ஆடுவாரு. ஸோ மேபி ஹியர் அண்ட் தேர் தீபக் சஹர் கொஞ்சம் அந்த கான்பிடன்ஸ் ஒண்ணுமே இல்ல. அடுத்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் ஸ்டார்டிங் எடுத்தாருன்னா ஒரு வேற மாதிரி பவுலர் ஆயிடுவாரு. வேற மாதிரி பவுலர். அண்ட் ஆல்சோ தெரியல மேபி அடுத்த மேட்ச் அவர் ஆடுவாரா ரெடி எதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் ஆடுவார்ல அடுத்த மேட்ச். ஆர் ஃபீல்டிங்ஸ்ல நல்லாதான் இருந்தாரு. ஃபிட்டா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சாரு. நிகழ் மாதிரி தெரியல. ஒரு மாதிரி டயர்டா இருப்பாரு. நம்ம பாக்குறோம்னா அப்படி நம்ம அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா நெக்ஸ்ட் 2 மேட்ச் ஆட மாட்டாருன்னு அப்படிதான் சயின்ஸ் இருந்திருக்கு இது வரைக்கும். இன்னைக்கு பாக்குறப்போ ஃபீல்ட்ல அப்படி அவர் தெரியல. லாஸ்ட்ல கூட இந்த ஜடேஜா கேட்சுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, சிரிச்சிட்டு இருந்தாரு, கம்ஃபர்டபுளா தான் தெரிஞ்சாரு. அண்ட் அவ்வளோ எக்கனாமிக்கல் தான் இருந்தாரு. இன்னைக்கு அவ்வளவு ரன்ஸுக்கும் போல. விக்கெட் எடுக்காட்டியுமே கூட ஒரு 4 overs 30 நம்ம தான் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. மேபி. ஆனா சிஎஸ்கே வந்து இப்போ அந்த 2023 மாதிரி கெத்தா இல்ல, 21 மாதிரியும் கெத்தா இல்ல. ஒரு மாதிரி அந்த 2010 லெவல்ல ஆடுவான் பாத்தீங்களா? லைக் ஒரு மாதிரி 4 கேம்ல 3 கேம் ஜெயிச்சு 7 கேம்ஸ்ல 4 கேம்ஸ் ஜெயிச்சு 3 கேம் தோப்போம். அப்புறம் அந்த குவாலிபிகேஷன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. லைக் வாட் யூ ஃபீல் லைக்? ஏன்னா ஒரு பாயிண்ட் 100% கான்ஃபிடென்ட் இல்லன்னு நானும் சொல்லுவேன். லாஸ்ட் இயர் மாதிரியோ இல்ல அதுக்கு முன்னாடி இயர் மாதிரி. ஏன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் எப்படி தோத்துருப்பாங்கன்னா மேட்ச் டவுன் த வயர் போயிருக்கும். இப்போ ஆர்ஆர் மேட்ச் எடுத்தீங்கன்னா தோனியை வந்து டிஃபெண்ட் பண்ண அடிக்க விடாம சந்தீப் சர்மா டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. பஞ்சாப் எங்கேயோ இருந்த மேட்ச அப்படி என்னமோ பண்ணி வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 கேம்ஸ் வந்து க்ளோஸா போச்சு. இப்ப நம்ம தோத்த 3 கேம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் கம்ஃபர்டபுளா தான் வின் பண்ணிருக்காங்க. டிசியா எடுத்துக்கோங்க, எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க. இன்னும் இப்படி இல்ல. லாஸ்ட் நீங்க நம்ம டைட்டில் எடுத்த 2 இயரும் கொஞ்சம் ரொம்ப ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு ஜெயிக்கிறப்ப ஒரு மாதிரி டீமா தெரியுறாங்க, தோக்குறப்ப கொஞ்சம் என்னடா இது ஈஸியா விட்டுட்டாங்கன்ற மாதிரி. ஆக்சுவலி ஒரு 10 ஓவர்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ் 10 ஓவர்ஸ்ல தெரிஞ்சிருது ரிசல்ட் இது காலி தான். ஆமா, அதே மாதிரி பேட்டிங்ல கூட அந்த டவுன் த வயர் அந்த 1 over 4 runs 1 over அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. லைக் 1 over 10 runs to win இருக்கும், 1 ball 3 runs to win இருக்கும். ஆமா, நம்ம முன்ன சிஎஸ்கே என்ன சொல்லுவாங்க, பிபி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி நம்ம வின் பண்ற மேட்சஸ் வேணா அப்படி இருக்கே தவிர்த்து நம்ம லூஸ் பண்ற மேட்சஸ் 10 மணிக்கு மேல ஓகே வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே பார்க்கலாம் போல மேட்ச்ங்கிற மாதிரி ஆயிடுது. பவர் பிளேல முடிச்சிடுறாங்க ஆப்போசிட் டீம். எக்ஸாக்ட்லி. மேபி அந்த நிறைய T20 எக்ஸ்போஷர் அண்ட் நிறைய கான்ஃபிடன்ஸ் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் அதுதான் T20 எக்ஸ்போஷர் தான். நீங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் நீங்க கூட ரோஹித் சர்மா பேசினது சொன்னீங்களா, அதுதான் ஆக்சுவலி அது ஒரு லக்ஸரி ஆஃப் another பேட்டர், கம்ப்ளீட் பேட்டர் கொடுக்குது. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு டாப் ஆர்டர்ல இருக்க பேட்டர்ஸுக்கு. நேத்துக்குலாம் அஸ்தோஷ்லாம் ஐ திங்க் இம்பாக்ட் தான் நினைக்கிறேன். டமால் நடிச்சாரு நேத்து. இம்பாக்ட் மட்டும் இல்லாட்டி அஸ்தோஷ் ஆடி இருப்பாரான்னு கூட தெரியாது. இல்ல நேத்து அவர் இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. நேத்து வந்து அந்த நீங்களே சொன்னீங்கல்ல, நேத்து அவர் 11th இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயர், நேத்து 11th சேர்த்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி 11th சேர்த்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி இம்பாக்ட் இல்லாட்டி ஒரு 11ல ஆடி இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பியூர் ஹிட்டர் தான், he is not a bowler. So Kishore, what is your thoughts? Next 7 games CSK, 4 game home, ஒரு கேம் சின்னசாமி, அதுவும் நம்ம ஹோம் மாதிரி தான், சேம் சின்ன கிரவுண்ட்ஸ், நல்ல எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லல, என்னோட டீம் ப்ரிவியூஸ்ல கிஷோர் தான் சொல்லியிருக்கான். மேபி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ, ருத்ராஜ் கேப்டன் வரதால நான் சொன்னேன். இது வந்து ப்ரீ மேட்சஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குலாம் முன்னாடி. என்ன ப்ரோ, குவாலிஃபை ஆவாங்களா? கண்டிப்பா ஆயிடுவாங்க. இன்னொரு பாயிண்டும் இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி தீபக் சார்
தீபக் சார் வந்து இன்ஜுரின்னு வராரு, கரெக்டா எல்லாம் ஓகே. அதோட வேற என்ன ஆயிடுச்சுன்னா, தீபக் சார் இல்லாதப்போ நியூ பால துஷார் தேஷ்பாண்டே போட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அட் அ டைம்ல 2 நியூ பால் போடுறாங்க. துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சார் 2 பேரும் விக்கெட் எடுக்க சொல்ல மாட்டாங்க கன்ஃபார்மா. ஒருத்தர் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணு, ஒருத்தர் எக்கனாமி மெயின்டைன் பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ யூஸ் பண்றாங்க தீபக் சாரை. ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட வேற இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகல. இன்னமும் மேபி கால் பிரச்சனை இருக்கலாம். ரஷீத் கான் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ரொம்ப அடி வாங்கினாரு, கை இப்ப சரியானாலும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தீபக் சார் இன்னும் 2 மேட்ச் முடிஞ்சோடனே கண்டிப்பா அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க யூ கோ ஆன். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த விக்கெட் டேக்கிங் மூவ் ஆயிடுவாரு. துஷார் தேஷ்பாண்டே கண்டினியூ பண்ண சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தீபக் சாருக்கு போகணும்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் 2 வாட்டியும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். விக்கி சொன்னாரு இந்த மாதிரி வந்து எனக்கு என்னவோ தோணுது தோனி வந்து கடைசியா ஆட போறாரு, அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி போவோம் சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி நடந்ததுன்னா அந்த டைம் வேணா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அப்போ வந்து டேரன் லீமன், கிரேம் ஸ்மித், டேரன் லீமன், கிரேம் ஸ்மித், கம்ரான் அக்மல், கொஞ்சம் தட்டி ஆற முகமது கைஃப் இருந்தாரு. த பெஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. யாருன்னா ஷேன் வான், மௌனே மொக்கல், முனாஃப் பட்டேல், சோயல் தன்வீர். இதே மாதிரிதான் இப்பயும் இருக்காங்க. இப்ப அதை தாண்டி 1+ எக்ஸ்ட்ராவா மேட்ச் வின்னர்ஸும் இருக்காங்க ஆர்ஆருக்கு. ஆனா ஒரு மைனஸ், அப்போ ஷேன் வாட்சன் ஆல்ரவுண்டர், மாஸ்கரேனஸ் ஆல்ரவுண்டர், யூசப் பட்டான் ஆல்ரவுண்டர், ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர். அந்த ஆல்ரவுண்டர் இப்ப இங்க இல்ல. அந்த சீரியஸும் வந்து சீரியஸ் வாங்கின ஷேன் வாட்சன் ஆல்ரவுண்டர். அந்த ஒரு காரணத்துக்காக ஆர்ஆரும் சிஎஸ்கே ஃபைனல் வந்தாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. இல்ல அப்படி நான் எனக்கு ஆல் குட், கிரேட் அனாலிசிஸ். நான் என்ன நினைச்சேன்னா சிஎஸ்கே ஆர்ஆர் ஃபைனல்ஸ் வந்து லா ஆஃப் அவரேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு வந்தாங்க உள்ள. சோ மேபி அண்ட் ஆல்சோ அந்த 2008 ஞாபகம் இருக்கு, பார்த்திவ் பட்டேல் நிறைய ரன் அவுட் மிஸ் பண்ணுவாரு. இந்த க்ளவ் வந்து பிடிக்க, ஏன்னா தலை வந்து 16th ஓவருக்கு அப்புறம் ஃபீல்ட் போடுவாரு. அப்புறம் பார்த்திவ் பட்டேல் எல்லா பாலும் போகும், ஸ்டம்ப், அது நிறைய ரன் அவுட்ஸ் மிஸ் பண்ணுவாரு பேக் ஆஃப் த கீப்பர்ல இருந்து. ஸோ தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் கேம்ஸ். ஐ திங்க் லட்சுமிபதி பாலாஜி ஒயிட் எல்லாம் போட்டு அந்த ஒயிட்ல இவங்க ரன் ஓடி அவர் பின்னாடி இருந்து மிஸ் பண்ணி அங்க ஒரு 2 ரன் போகும். ஸோ கேம் இன்னும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் T20. அப்பனா T20னா என்ன அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆர்ஆர் நம்மள வந்து டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா. அவங்க அந்த அப்படிப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த லா ஆஃப் ஆவரேஜ் தான் ஒர்க் ஆகணும். அண்ட் சேப்பாக்கு அவங்களுக்கு சூட் ஆகுற பிச் தான் வர ஆர்ஆருக்கு. ஸோ கொஞ்சம் டஃபா கூட போகும் சப்போஸ் வந்தாங்கன்னா. அல்லா போல் நல்லா போல் இல்ல, அல்லா போல் சிஎஸ்கே போல் தான். நல்லா பாத்துக்கோங்க கண்டிஷன்ஸ்லாம். ஏன்னா தெரியல ப்ரோ, மேபி நிறைய இப்ப வந்து சிஎஸ்கே பேட்டிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டியூ இருக்கா. இவனா இப்ப வந்து மோயின் அலி ஆர் மிச்சில் 2 பேருக்குமே ஒரு இன்னிங்ஸ் டியூ இருக்கு. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு இன்னிங்ஸ் டியூ இருக்கு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் சென்னைனா வேற மாதிரி ஆயிடுவாரு. அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்றதுக்கு சிவம் துபே இருக்காரு. சோ இந்த 4 பேர் இருக்காங்க, கடப்பாரு மாதிரி 4 பேர் டாப் 4ல இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து when they come to somewhere like Chepauk, கண்டிப்பா you think சஞ்சு against சிவம் துபே அஸ்வினை ட்ரை பண்ணாம இருப்பாங்களா, சஹால ட்ரை பண்ணாம இருப்பாங்களா? சஞ்சு சாம்சன் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாரு. அதுல வந்து மேபி சிவம் துபே வந்து சேப்பாக்ல நிறைய ஆடி இருக்காரு, ஹோம் கண்டிஷன்ஸ் வேற. அண்ட் he will definitely get better. நம்ம இந்த சீசன் இன்னும் ஆர்ஆரோட ஆடல, அந்த மேட்ச்லயே தெரியும். அது ஒரு 3:30 மணி கேம் வேற, நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கும். 3:30 மணி கேம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும், லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் சிஎஸ்கே குவாலிஃபை ஆன சீசன்ஸ்லாம் போய் பார்த்தா கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, க்ளோஸாவே போயிட்டு இருப்பாங்க. 8ல 6 வின் பண்ணிட்டு இருப்பாங்க, 10ல 8 வின் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தோப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அதுல ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு, முதலே தோத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப நிறைய தெரிஞ்சு நின்றுருப்பாங்க. நான் தான் சொல்றேன், நிறைய ட்ரை பண்ணி இப்போ காம்பினேஷன், போன மேட்ச் வின்னிங் இன்னைக்கு வின்னிங் இல்ல, ஸோ இந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி பாக்குறது அதெல்லாம் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது இப்ப இந்த ஒர்க் அவுட்லாம் நடக்குது. இப்பயே இதெல்லாம் கத்துக்கினாருன்னா அடுத்த வருஷம் சப்போஸ் தோனி இல்லைன்னா கைக்வாடால கரெக்டா லீட் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சில சரி டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சிஎஸ்கே 8ல 4 அப்படிலாம் போனதே இல்ல. எப்பவுமே நம்ம இப்போ லாஸ்டா போன சொல்லிடு கிஷோர், நான் சொல்லிடுறேன். எப்பவுமே 8 மினிமம் 5 இல்ல மேக்ஸிமம் 6 கூட வின் பண்ணி நல்ல ஒரு செம்மையா இருப்பாங்க, ஆர்ஆர் மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அடி வாங்குறாங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா தோணுது. அதான் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், மேட்சஸ் இருக்கிற மேட்சஸ்ல ஒரு 3 நாள் அடிமை டீம் இருக்கு, ஸோ அவங்களாம் ஈஸியா அடிக்க முடியும். அப்ப நம்ம பாத்துக்கலாம், மற்ற டீம்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் போறாங்க எனக்கு தோணுது. கண்டிப்பா குவாலிஃபை ஆகி
ஃபைனல்ஸே போவாங்கன்றதா என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஆப்போனன்ட் யாரா இருப்பாங்கன்றதா தெரியல. சிஎஸ்கே ஃபைனல்ஸ்ல இருக்கும், அது கன்ஃபார்ம். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க பாவம் இந்த சின்ன பையன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நான் வந்து தோனி கேப்டனா இருந்தா நான் கன்ஃபார்ம் கான்ஃபிடன்ஸா இருந்தேன். பட் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் என்ன நினைச்சேன்னா, பரவாயில்ல புது கேப்டன் கொடுத்திருக்காங்க, சோ மேபி அவர் கொஞ்சம் டஃபா இருக்கும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, உடனே உங்களை வின் பண்ணலாம் வந்து சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சோ நான் கொஞ்சம் சரி பரவாயில்ல, ஒரு 2022 சீசன் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் சிஎஸ்கே பேக் பண்ணுவோம், ஏன்னா சிஎஸ்கே நான் எப்பவே பேக் பண்ணுவோம். பட் ஸ்டார்டிங் 2 கேம் நல்லா ஆடினாங்க, அதுக்கப்புறம் 2 கேம் தோத்தாங்க, திருப்பி 2 கேம் ஜெயிச்சாங்க, இப்போ இன்னைக்கு ஒரு தோத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு சீசனா தான் இருந்திருக்கு. இதுல வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 7 கேம்ஸ்ல ஒரே ஒரு கேம் தான் ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணிருக்காரு. 6 கேம்ஸ் டாஸ் தோத்துருக்காரு. பட் டாஸ் தோத்தும் அவர் 4 கேம் ஜெயிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த தடவை வந்து ஐ ப்ரே தட் சிஎஸ்கே குவாலிஃபைஸ் ஃபார் playoffs. But even if CSK doesn't qualify at any point, you never know, but we should all back CSK and we should be like, okay, paravalla, first season, a lot of seasons are there and our last season kuda win pannom. We shouldn't be hard on Rutraj Gaikwad is what I'm trying to tell. Your spin use பண்றதில்ல, தோனி இருந்தா இது பண்ணிருப்பாரு, இவர் இப்படி பண்ண மாட்டேங்கிறாரு. ஸ்டைல் differs. இவர் வேற மாதிரி இருப்பாரு, இவர் வேற மாதிரி இருப்பாரு. So நான் என்ன நினைக்கிறேன்னா, we shouldn't be too hard on Rutraj Gaikwad. Let's hope, like எனக்கு தெரிஞ்சு 70% CSK will get through with 4 including RCB or 5 home games இருக்கு நமக்கு. சோ அது 5ல 3 வின் பண்ணா கூட ஆல்மோஸ்ட் வேர் இன் தான், தேங்க்ஸ் டு கர்டசி ஆர் பாசிட்டிவ். RCB கேம் இப்பவே எழுதிட்டீங்க, CSK பேர்ல 2 பாயிண்ட். இல்ல ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்மா வந்து இங்கே போல கட்டறாரு. ஹோம் கேம்லாம் வந்து 40-4 ல இருந்து to 193 சேஸ் பண்ணோம் 2018ல. RCBலாம் வந்து அவருக்கு ஒரு தட்ல வந்து ஒரு அல்வா கொடுத்த மாதிரி. கண்டிப்பா வந்து தோனி கண்டிப்பா நல்லா ஆடுவாரு. ஐ விஷ் ஹி கம்ஸ் அப் தி ஆர்டர். அண்ட் ஆல்சோ சிவம் துபேக்குலாம் ரொம்ப சின்ன கிரவுண்டுங்க, ஈஸியா கிளியர் பண்ணுவார் அந்த கிரவுண்ட்லாம். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி பவுலிங் பத்தி உங்களுக்கு தெரியும். வந்தப்புறம் தூபே ஆர்சிபி கிட்ட இருக்க ஆவரேஜ் ரொம்ப அதிகம், ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப அதிகம், 183 நம்ம வச்சிருக்காரு. ஆர்சிபி பார்த்தாலே பொழக்கிறாரு தூபே. ஆமா சோ சிஎஸ்கேக்கு யார் வந்தாலும் நல்லா பண்ணிருக்காங்க, தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் அண்ட் பேக்கிங் ஆல்சோ. சோ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி அந்த 4 பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னிங்ஸ் டியூ இருக்கு. அந்த இன்னிங்ஸ் டியூ வந்து அந்த 4 அதாவது இந்த 7 மேட்ச்ல அந்த 4 மேட்ச் அந்த பிளேயர்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா கேக் வாக். அண்ட் ஆல்சோ எனக்கு ரவீந்திர ஜடேஜா பவுலிங் ஒரு டியூ இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் சூப்பரா ஆடினார். நான் நேத்திக்கே சொன்னேன் ரவீந்திர ஜடேஜா ஒரு டியூ இருக்கு அப்படின்னு. 56 ஏதோ அடிச்சாரு. பவுலிங்ல 4 overs 12 runs சொல்லியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லா பவுலிங்ல கிளிக் ஆகல. அந்த ஸ்பெல் தான் மேட்டர். ஏன்னா அவர் மட்டும் அந்த விக்கெட்ஸ் பண்ணிடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் சீசன் 3 மேட்ச் நம்ம தொடர்ந்து அவர்தான் மேன் ஆஃப் தி மேட்ச் லாஸ்ட் சீசன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் கிஷோர் சொன்னதுக்கு ஆட் பண்ணிடுறேன். அப்போ இன்டரப்ட் பண்ணேன், அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னன்னா கிஷோர் சொன்ன மாதிரி தான் முன்னாடி 8 out of 6 வின் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் சொன்னார்ல. இன்னொன்னு அனாலிசிஸ் இருக்கு. என்னன்னா சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப் போயிருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அது இந்த சீசன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வைடா போட்டு தள்ளுவாங்க, விக்கெட் ஐயோ அவங்க விக்கெட் எடுத்தா கூட நம்ம கான்பிடன்ஸ் இருக்காது. எல்லாரும் துஷார் தேஷ்பாண்டே ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, ஐயோ இவனை வச்சுக்கிட்டு பிளே ஆஃப் போனாலும் காலிடா. ஆனா அந்த நேம் மாறி இருக்கு. இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு கையை தூக்கி நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு. என்னதான் அதுதான் மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்க மேல வச்சிருக்க கான்பிடன்ஸா இருக்கலாம், அவரோட ஸ்டைல் ஆஃப் கேப்டன்சியா இருக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் பண்றாங்க, விக்கெட் எடுக்கலன்னா கூட. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து விக்கெட்டே விடல அவங்க 16 overs வரைக்கும். ஸோ 16 oversல அவங்க சேஸே பண்ணி முடிச்சிருக்கலாம் 165 170. ஸ்டில் ஓரளவுக்கு அதை கண்டெயின் பண்ணிருக்காங்களா, எக்கனாமிக்கலா போட்டிருக்காங்களா, அதான் சொல்லுவாங்க. ஒரே அடியா காலி ஆவாங்க இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்படி இல்லை இப்ப. ஆமா அது ஒரு நல்ல சைன் தான். அதான் ப்ரோ லா ஆஃப் ஆவரேஜஸ் தான். ஐ திங்க் இந்த சிஎஸ்கே வந்து 2010 2011ல பார்த்த மாதிரி ஒரு சைடு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்தா மேபி ஒரு நல்ல சான்சஸ் டு குவாலிஃபை ஃபார் தி பிளே ஆஃப்ஸ். கிஷோர் இஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஈவன் ஐ எம் கான்ஃபிடென்ட். பட் நான் என்னன்னா we shouldn't be too hard on ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் கேப்டன்சி, அவ்வளவுதான் எனக்கு. கிஷோர் எது சொல்லுங்க மாதிரி இல்ல நாளைக்கு மேட்ச் இருக்குப்பா. அதுதான் இந்த மேட்ச் பத்தி முடிச்சல, ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. கிஷோர் சொல்லிட்டாரு சும்மா பிராக்டிஸ் மேட்ச் மாதிரின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கேம் வருது ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். சோ அடுத்த நம்ம 4 கேம் ஹோம் கேம்ஸ், 3 கேம் ஹோம் கேம்ஸ் நினைக்கிறேன். ஆமா 4 நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் ஹோம் கேம்ஸ். ஆமா 3 கேம்ஸ் ஹோம் கேம்ஸ் நல்லா இருக்கும். லைக் டிராவலும் அவ்வளவு இருக்காது. இப்பெல்லாம் டிராவல்லாம் இருக்கு. இவங்க பாருங்க, இங்க மும்பைல இருந்து சென்னையில இருந்து மும்பை வந்தாங்க, மும்பைல இருந்து திருப்பி லக்னோ வந்தாங்க. டிராவலும் நிறைய ஃபெட்டிக் அதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 10 days ஹோம்ல தான் இருக்க போறாங்க. ஸோ நல்லா பிரேக் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து
பார்க்கணும். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பயம் தான், மயங்க் யாதவ் வந்தா மயங்க் யாதவ் வந்து தூபே போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரே ஒரு தாட். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி பயங்கர பேஸ் போடுறாரு, 155 எல்லாம் போடுறாரு. ப்ராபப்ளி சிஎஸ்கே டேக்ஸ் கேர் ஆஃப் தட், நல்லா இருக்கும் கேம் ஆன் 23rd. ஓகே, நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். நாளைக்கு ஆக்சுவலி நைட் கேம் தான். திருப்பி ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லியில நடக்க போகுது. இப்போதான் அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க விசாகப்பட்டினம்ல இருந்து. டிசி வர்சஸ் யாரு ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். டிசி வர்சஸ் சன்ரைஸ். எஸ்ஆர்ஹெச் தான் சொல்ல வந்தேன், திடீர்னு எஸ்ஆர்ஹெச் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச். ஸோ எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் தான் திருப்பி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. டிசி நல்ல ஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட் பண்ணியிருக்கேன் அவங்க பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு. ஸோ மேபி நாளைக்கு திருப்பியும் அவங்க ஒரு ஸ்லிப்பா இருக்கும் டிசிக்குன்னு நினைக்கிறேன். மேபி டேவிட் வார்னர் ஃபிட் ஆனா திருப்பி டேவிட் வார்னர் ஆட வச்சு ஒன் டவுன் ஃப்ரேசர் இறக்குனாங்கன்னா ஒரு குழப்புவாங்க டிசி. அதனாலே நான் எஸ்ஆர்ஹெச் வின்னுக்கு போறேன் ஸ்ட்ரெயிட்டாவே. நீங்க உங்க தாட்ஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேட்ச் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசி முடிச்சிடலாம். எனக்கு வந்து சிஎஸ்கே பத்தி இந்த மாதிரி ஆனோடனே அடுத்த மேட்ச் பேசுறதுக்கு மூடு இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு டிசி அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கும். அது எப்படி அதை நாசப்படுத்தலாம், அப்படி இப்படி இவனை தூக்கி போட்டு அவனை தூக்கி திடீர்னு அக்சர் பட்டேல் வருவாரு, திடீர்னு அக்சர் பட்டேல் டிராப் பண்ணுவாங்க. பட் டு பி வெரி இது டிசி they have won 2 out of 2 games and also they have bet CSK. so வந்து they are actually a very commendable side தான். உங்களுக்கு அந்த ஓப்பனிங் செட் ஆயிருச்சு. பிருத்வி ஷா ஆடலாம்னு சொல்லிட்டு இருந்தோம், பிருத்வி ஷா ஆடுறாரு இப்போ, டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு. so I think I'll back DC to win tomorrow. ஏன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்க. அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்ஹெச் என்ன இருந்தாலும் ஒன் பேட் டே அகைன் லா ஆஃப் ஆவரேஜஸ் கமிங் இன். எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப குட்டி கிரவுண்ட் ப்ரோ. திருப்பியும் ஹெட் அபிஷேக் சர்மா கிளாஸ் எல்லாம் பொழத்தாங்கன்னா ஆர்சிபி மாதிரி குட்டி கிரவுண்ட் தான். அதுவும் சைட் பவுண்டரிஸ் ரொம்ப. கலீல் நல்லா போட்டுட்டு இருக்காரு. சோ கலீல் இல்ல ப்ரோ, நீங்க பாருங்களேன், ஹெட், அதுக்கப்புறம் வந்து மார்க்ரம், கிளாசன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா டு சம் எக்ஸ்டென்ட். சாரி, நெக்ஸ்ட் யாரு? அந்த 4 தான். 4 முடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் 100 for 4 அவ்வளவுதான். அங்க வந்து அங்க பிரஷர் வந்து சான்சஸும் கொடுப்பாரு. அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. எக்ஸாக்ட்லி ப்ரோ. இந்த மேட்சே பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் டிராப் திரும்பி இருக்கலாம். அதே மாதிரி ஹெட்டுக்கும் ஒரு கேட்ச் விடுவாங்க சிஎஸ்கே. மோயின் அலி கைக்கு வந்து கேட்ச் விடுவாரு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். 2 கேட்ச் தான் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் தான். இப்படியும் போயிருக்கலாம், அப்படியும் போயிருக்கலாம் கேம். இப்போ ராஜஸ்தான் மட்டும் தான் லீடிங்ல இருக்காங்க, மிச்சம் எல்லாரும் 4-4-4 இருக்காங்க. சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா மாறிடும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. அதுக்காகவே எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க கூடாது, டிசி ஜெயிக்கணும். ஆனா டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாம் யோசிப்பாங்க, 4 ஜெயிச்சிட்டாங்களே அப்ப எப்படி பிளே ஆஃப் உள்ள வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குஜராத், மும்பை, கொல்கத்தா, ராஜஸ்தான், ஒரே ஒரு மொக்க டீம் ஆர்சிபி, அப்புறம் லக்னோ, தொடர்ந்து பெரிய பெரிய மேட்சா இருக்கு. ஸோ நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் 7ல் 4 ஜெயிப்பாங்கன்றது ரொம்ப பெரிய கொஸ்டின். ஆனா நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் அடிச்சாதான் ஒரு ரேஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்ட் உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு மேட்சஸ் இல்லை. எஸ்ஆர்ஹெச்க்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட இருக்கு, பஞ்சாப் கிட்ட இருக்கு, அப்புறம் மும்பை, ராஜஸ்தான், சென்னை, லக்னோ கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆர்சிபியும் பஞ்சாபையும் அடிச்சிடலாம் மேபி. ஸோ 7 ஆயிடும். அப்புறம் ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ற மாதிரி போயிடும். நல்லா இருக்காது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, ஒரு ரேஸ் இருக்காது. அதுக்காக நான் எஸ்ஆர்ஹெச் தோக்கணும்னு இருக்கேன். அவ்வளவுதான். நான் வந்து 3 கேம்ஸ் டிசி வின் பண்ணுவாங்களான்ற ஒரு சந்தேகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க ஒரு உழப்புவாங்க அந்த டீம் மேனேஜ்மெண்ட். 3 கேம் கண்டினியூஸா ஜெயிப்பாங்களான்றது எனக்கு ஜெயிச்சிருக்காங்களே. இப்ப நாளைக்கு தொடர்ந்து 4 ஆயிரும்ல, அவங்கள நம்மளால ஜெயிச்சது இல்லைல்ல. எப்பயோ 2016ல ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அளவுலாம் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. இந்த வருஷம் ஏதோ ஓடின்னு இருக்கு, நிறைய மிஸ் இருந்தாலும் ஏதோ ஓடின்னு இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம், வெயிட்டா பண்ணி பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி கவனிச்சிருந்தது. சப்போஸ் வார்னர் இல்ல அப்படின்னா அங்க ஆடுற அபிஷேக் சர்மா கூட யாரோ சொன்னியே கிளாஸ் டிராவிஸ் ஹெட், அவங்க 2 பேரும் ஒரு கேம் இவங்க ஒருத்தனையே அடிச்சிருவான் ஃப்ரேசர். அதை நான் அடிச்சு சொல்வேன் கன்ஃபார்ம். ஃப்ரேசரோட வீக்னஸ் போன மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன். இல்ல அவருக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குள்ள 30 ரன் அடிச்சிருவாரு, அதுதான் பிரச்சனை. மனமன நஷ்ட போயிடுவாரு, அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. சோ பிருத்வி ஷாவும் அதே மாதிரி தான் ஆடுவாரு. சோ அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வேகமா 6 ஓவர்ஸ் அடிச்சிட்டு போயிடுவாங்க.
நின்னு ஆடணும்னு இப்ப பாப்பாரு. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஆக்சுவலி SRH பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா பெட்டர். ஏன்னா 250 அடிச்சுடுவாங்க. சேஸ் பண்ணி 2 விக்கெட் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது கஷ்டம் தான். இது வரைக்கும் நீங்க அவங்க வின் பண்ணதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சு பெரிய ஸ்கோர் போயிட்டு இருப்பாங்க. ஆமா, சிஎஸ்கேவோட தான் சேஸ் பண்ணாங்க. பட் அதுவும் ஒரு மாதிரி க்ளோஸா போச்சு. பட் பரவாயில்ல. அதுக்கே பாருங்க அந்த மேட்ச் இப்படி ஒரு டான்ஸ் ஆடி தான் வின் பண்ணாங்க 160. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் அன்னைக்கு ஆக்சுவலி பஞ்சாப் கிட்ட தோக்க வேண்டியது அவங்க. அந்த நிதிஷ் ரெட்டி அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடிட்டாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அதனால அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அந்த மாதிரி குயிக் விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா காலி ஆயிடுவாங்க. சேஸ்னா சரியான தோணும் தான் கண்டிப்பா. 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடி இருக்காங்க வின் பண்ணது. சென்னை கிட்ட மட்டும் தான் சேஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் ஸ்ட்ராங். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா வருவானுங்க. தூக்கிட்டு கடை எடுத்து தூக்கிட்டு வர மாதிரி தான். அண்ட் கொஞ்சம் புவர் ஃபீல்டிங் சைடு தான் டிசி பொறுத்த வரைக்கும். நிறைய பேரு இப்போ வார்னர் இல்ல, பிருத்வி ஷா, கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, அதுதான் பிரச்சனை. இருக்காங்க. சோ அவங்களும் அவங்க ஆனா சேஸ் பண்ணதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு கிரவுண்டுக்கு எப்படி அந்த 2 அங்கிள் யோசிப்பாங்க தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல அவங்க எஸ்ஆர்ஹெச் ப்ரோ, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச் எல்லா மேட்சும் ஒரே இன்டென்ட்ல தான் வராங்க. டவால் அடிக்கிறாங்க. இது ஒரு மேட்ச்லயும் டர்ன் ஆகாது. ஏன்னா 7 மேட்ச் ஆனா பிரஷர் ஆயிடுறாங்க பவுலர்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அவங்க குட்டி டைமென்ஷன் இருக்க கிரவுண்ட்ல தான் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மும்பை, ஆர்சிபி, இங்க எஸ்ஆர்ஹெச் மட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்த ட்ராக் கொடுத்துருந்தா அன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 180 அடிச்சுன்னா பெரிய விஷயம். மிச்சம் எல்லாமே குட்டி கிரவுண்டு தான் அவங்க அடிச்சிருக்கிறது. சரி ப்ரோ, அடுத்த 7 கேம்ஸ் சிஎஸ்கே இந்த பாயிண்ட்க்கு நான் ஆட் பண்ணனும். எப்படின்னா அதை அவங்க நாளைக்கே தெரிஞ்சுக்கிறாரு எஸ்ஆர்ஹெச். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நாளைக்கு 250 அடிச்சிடணும், அதை திருப்பி அவங்க சேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மேட்ச் யார்கிட்டே ஆடுறாங்களோ அந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 260 அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200+ அடிச்சு திருப்பி செகண்ட் ஹாஃப்ல இந்த ஓப்பனர்ஸ் நல்லா ஆடி கிட்ட ஒரு ரன் 2 ரன்ல தோக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 மேட்ச் போகணும். ஒரு மேட்ச் இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அப்படி வரும். அப்ப அந்த ட்ரிக் யூஸ் ஆச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் வெளியே போவாங்க. நீங்க சொன்னதை 2 மேட்ச்ல தெரிஞ்சிச்சுன்னா அவங்க காம்பினேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காம்பினேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா மார்க்ரம தவிர்த்து யாருமே ஆங்கர் பண்ற ஆளே கிடையாது. அந்த அடிக்கடி இதுல வர கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, மார்க்ரம திட்டின்னு இருக்காங்க. எல்லாரும் அடிச்சுட்டு அவங்க யாரும் கன்சாலிடேட் பண்றதுங்கிற மாதிரி இருக்கு. 300 அடிச்சிருப்பாங்க. மார்க்ரம் தான் கொஞ்சம் ஸ்லோ ஆட்டாரு. டிராவிஸ் ஹெட் ஒரே கியரு, அபிஷேக் சர்மா, கிளாசனு, அப்புறம் நிதிஷ் ரெட்டியும் நம்ம பார்த்தோம் தூக்கி தான் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்துல் சமாத், ஷபாஸ் அஹமது எல்லாரும். ஆனா இது என்ன இதெல்லாம் அடிக்க போய் 10 for 3லாம் இட்ஸ் நாட் வெரி லேட் வரப்போறது. இட்ஸ் கமிங் வெரி சூன். 10 for 3 or 50 for 4 இதெல்லாம் வேணாம். இந்த மேட்ச் டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இல்ல அவங்க குவாலிஃபை ஆயிருவாங்க. நான் அவங்க குவாலிஃபை ஆகுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால வேணாம் வர. கிஷோர் இது பாருங்க, சிஎஸ்கே இஸ் ஃபேசிங் ஆன் ஆர்ஆர். சரியா? ஹலோ, ஸ்டாப் ஆயிடுச்சா? சிஎஸ்கே இஸ் ஃபேசிங் ஆன் ஆர்ஆர். சரியா? ஒரு எலிமினேட்டர் கேம் 50 for 5 ஆர்ஆர். எந்த சைடு வின் பண்ணும்? ஆர்ஆர் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. சிஎஸ்கே ஆர்ஆர் ஃபேஸ் பண்ணிட்டு 50 for 5 ஆர்ஆர். சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க ஆர்ஆர்? who will be the better side? ஏன்னா இன்னைக்கு கூட சிஎஸ்கே 90 for 5 ஏதோ இருந்தாங்க. பட் அதுல இருந்து ஒரு டீசென்ட் ரிகவரி. 176 was a decent recovery. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆர்ஆர் கண்டிப்பா வந்ததே கிடையாது. சோ இந்த மாதிரி கரெக்ட் தானே? இந்த மாதிரி தான் ஒரு வேண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா ஆடுங்கப்பா, எலிமினேட்டர் ஃபைனல்ஸ்ல வந்தா இந்த மாதிரி நல்லா கஷ்டப்படுங்கப்பா. ஏன்னா திருப்பி நான் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வின்னர்ஸ்ன்றாங்க. ஒரு மேட்ச் வெறும் 120 தான் அடிக்கணும் ஃபைனல்ஸ்ல. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஏட்ரியன் பரத்ன்ற ஒரு ஓப்பனிங் இறங்குவாரு. நான் ஸ்ட்ரைக்ல யாரோ ஐ திங்க் பிராண்டன் கிங் நினைக்கிறேன், இவங்க 2 பேர் இருப்பாங்க. பரத் அவுட் ஆனவனே பவுலர் நரைன் நினைக்கிறேன் யாரோ போட்டுவாங்க. பரத் அவுட் ஆனவனே ஹெட்மேர் வருவாரு, டக் அவுட். ஹெட்மேர் அவுட் ஆனே பூரான் வருவாரு, அவரோ டக் அவுட். வெறும் 120 தான் அடியும். அது ஃபைனல்ஸ். நான் அன்னைக்கு யோசிச்சேன், நீங்களாம் இந்த கஷ்டமான மேட்ச்லாம் ஆட மாட்டீங்களா, இதெல்லாம் பண்ணீங்க. அதேதான் எல்எஸ்ஜியும்.
ஒரு 4 விக்கெட் விழுந்துச்சுன்னா பூரா இறங்கினீங்கன்னா ஆட மாட்டாரு. ஹெட்மேரும் அந்த மாதிரி தான். 4 விக்கெட் விழுந்துருச்சு ஸ்ட்ரகிள்ல இருக்கும், அப்ப இறங்கி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடானா ஆட மாட்டாரு. இன்னும் அந்த மாதிரி ஆடல. அதே அந்த டைம் இன்னும் 10 ரன் அடிக்கணும், 20 ரன் அடிக்கணும், பால் கம்மியா இருக்கணும், அதை பண்ண முடியுது. பட் டீம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, நின்று ஆடி கொடுக்கணும், அதை பண்ண முடியல. அதே பிரச்சனை தான் மில்லர் கிட்டயும் இருக்கு. அவர் அதை கொஞ்சம் ரெடி ஆயிட்டாருன்னா குஜராத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல அதுதான் இப்ப நீ குஜராத்தை சொல்ல, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாஸ்கி எப்பவுமே சொல்லுவாரு, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, ஜிடி கிட்ட வந்து நீங்க 6 ஓவருக்கு வந்து 100 அடிக்கணும்னு சொன்னா அவங்க அடிச்சிருவாங்க. 6 ஓவருக்கு நீ 36 அடி அப்படின்னு சொன்னா வந்து அவங்க தட்டிலாம் ஆட தெரியாது. நான் 6 அடிக்கிறேன், நான் 6 அடிக்கிறேன், நான் 6 அடிக்கிறேன், 6 போல 6 அடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. நான் ஒரே ஓவர்ல முடிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் 6 ஓவர்ல அடிக்கணும்னா எல்லாரும் அடிப்பாங்க. நின்று ஆடு அப்படின்னா அந்த மேட்ச் அதான் சொன்னேன். ஆக்சுவலி நான் இன்னொன்னு கூட ஒரு பாயிண்ட் அன்னைக்கு பேசணும்னு நினைச்சா மறந்துட்டேன். நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து 3 மேட்ச்ல வந்து ஒரு நிமிஷம் லேப் ஆஃப் ஆக போனா சார்ஜ் ரெட்டும் சார்ஜ் போட்டா எல்லாம் ஆஃப் ஆயிடும். 2 மினிட்ஸ். ப்ரோ அடுத்த 7 கேம்ஸ்ல எவ்வளவு சிஎஸ்கே எவ்வளவு ஜெயிக்க போறாங்க? ஹோம் கேம்ஸ்ல ஒண்ணு மட்டும் லூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 7ல 6 வின் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஹோம் கேம் அதே கேம் வின் பண்ணிட்டோம். இன்னும் 1 இல்ல 2 மட்டும் 4ல 3 இல்ல அட்லீஸ்ட் 2 மினிமம் 2 கன்ஃபார்ம். அதாவது 6 வின்ஸ் வந்துரும். 6 2s are 12. சரியா? அதுக்கப்புறம் அவேல வந்து ஆர்சிபி. ஓகே 3. நீங்க ஆர்சிபி உங்க தலையில எழுதிட்டீங்க 2 பாயிண்ட்ஸ்னு. கிஷோர் ப்ரோ, சிஎஸ்கே ஆர்சிபி கன்ஃபார்ம் 2 பாயிண்ட்ஸ் கிடையாதா சிஎஸ்கேக்கு? இல்லாட்டி ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? இல்ல சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிட்டு இருந்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிடும். சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாம வின் பண்ணி ஆகணும், அப்பதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். அப்படிதான் நடக்கும். இல்ல இவரு விக்கி என்ன சொல்றாருன்னா சிஎஸ்கே வந்து 4 ஹோம் கேம்ல 2 கேம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்றாரு. அப்படியா? 2 மினிமம் ஜெயிப்பாங்க, மினிமம் கேரண்டி 2. அதுதாங்க ஆர்சிபி எப்படின்னா எந்த டீம் உள்ள போயிடுச்சோ அவங்க கூட ஜாலியா விளையாட நம்ம வின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டீம் அது. அதுக்காக நான் சொல்றேன் சிஎஸ்கேவும் ஜாலியா தான் விளையாடுவாங்க நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் சொல்லிட்டு. அதை விட அவங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்றாங்க. உள்ள போற டீமை வெளியே அனுப்புறது அந்த மாதிரி வேலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல ஆர்சிபி கிட்ட. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வழி பண்ண போறாங்க. அவங்க கிட்ட 2வது மேட்ச் இருக்குன்னா நீ டேபிள் டாப்பர் உங்களை பாருங்க நான் இப்ப அடிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு அடிக்க போறாங்க. ஆல்ரெடி பண்றவா என்னது அல்லா போல் நல்லா போலா. சரி வாங்க இதெல்லாம் போட்டுறது தெரியல. ஆனா இருந்தா கன்ஃபார்மா நான் இன்னைக்கு ஆர்சிபி வின்னு சொல்லிடுவேன். ஆர்சிபி மேட்சே இல்ல ஆர்ஆர் கிட்ட. இல்ல சிஎஸ்கே கிட்ட 18th இருக்கு. 18th of May லாஸ்ட் மேட்ச் ஐ திங்க் சிஎஸ்கே ஆர்சிபி ன்னு நினைக்கிறேன். பட் ப்ரோ ஆர்சிபி ஆர்ஆர் சொன்னல அதுக்கு சொல்றான் அவன். ஓகே கிஷோர் ப்ரோ 4 கேம்ஸ் ஹோம் கேம்ஸ் சிஎஸ்கே க்கு எவ்வளவு ஜெயிப்பாங்க? 4 கேம்ஸ் இன் ஹோம் கேக்குறீங்களா? ஆமா. அது யாருன்னா எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் அண்ட் ஒன் மோர் டீம் பிபி பஞ்சாப். எல்எஸ்ஜி கிட்ட ஜெயிச்சிருவாங்க அது கன்ஃபார்ம். பஞ்சாப் கிட்டயும் ஜெயிச்சிருவாங்க. சப்போஸ் இன்னைக்கு நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் அடிவாங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் தோத்துருக்கோமா நம்ம, அப்போ அதுவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர் கிட்ட தான் நம்ம விடுவோம்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாரும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. 330 கேம் நான் ரெண்டு மேட்ச் தான் நான் 2 பேர் கன்ஃபார்ம் இப்பயே சொல்லிடுறேன். ஒன்னு எல்எஸ்ஜி ஒன்னு எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் வந்து சேப்பாக்ல வின் பண்ணி 12 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம் காலி. இல்ல தரம்சாலால வருது. தரம்சாலா சிஎஸ்கேக்காகவே இருந்த ட்ராக். அதெல்லாம் தரம்சாலாம் தோனி இருந்து போல பாரு. தரம்சாலா சின்ன கிரவுண்ட் ஜாலியா இருக்கும் அந்த கிரவுண்ட்ல. அதுல வேற ஆட போறாங்க சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப். தர்மசாலா கிடையாது ஆக்சுவலி பஞ்சாப் கூட மேட்ச் இப்ப முலன்பூர்ல இல்ல. தரம்சாலா இல்லையா? முலன்பூர்ல தான் நடக்குது. புது ஸ்டேடியம் மகாராஜா ஸ்டேடியம்னு மே 6th தரம்சாலால. ஓகே செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் மூவ் ஆகுது. அவங்களுக்கு அங்க எலெக்ஷன் அப்போ மே 5th தரம்சாலா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் பேக் டு பேக் ஆடுறாங்க. சிஎஸ்கே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே பஞ்சாப் சிஎஸ்கே ஹோம்ல, அப்புறம் சிஎஸ்கே பஞ்சாப் இன் தரம்சாலா. ஆக்சுவலி நம்ம சிஎஸ்கே பத்தி ரொம்ப பேசியிருக்கோம். தனியா இந்த வீடியோ கட் பண்ணி சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் சினாரியோஸ்னு போட்டுடலாம் போல. போடலாம், ஜாலியா போடலாம். தனியா கூட சொன்னா கூட பாப்பாங்க இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி சிஎஸ்கே மேட்சஸ் யூடியூப்லயே ஒரு 500 வியூஸ் போகுது. தெரியும். ஏன்னா
சிஎஸ்கே தான் தெரியல ப்ரோ. we are all from CSK and நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பேசுறேன். நாளைக்கு மேட்ச் பத்தி ஒரு 5 நிமிஷம் கூட பேசல நாம. யார் ஜெயிச்சா மண்ணெண்ண வெண்ணெண்ண விளக்கெண்ண, யார் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன, அப்படி மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி இது வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது மட்டும் பேசிடுறேன் கொஞ்சம். ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னையே வந்து பூ பண்றாங்க கமெண்ட்ல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்றதுக்கு எனக்கு இருக்க ஒரு புரிதலை வச்சு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, லாஸ்டா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடின கேம் வந்து ஆஸ்திரேலியால நடந்த செமிஃபைனல் தான் T20. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் அவங்க T20க்கே வரல, அவங்க ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, மீடியாலையும் சரி, செலக்டர்ஸும் சரி, கமெண்டேட்டர்ஸ், கம்பீர்லாம் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்க T20 கெரியரு, இனிமே இந்தியா இஸ் லுக்கிங் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 சீரீஸ்க்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா ஆக்கியிருந்தாங்க இந்தியன் டீமுக்கு. 13 T20I அதுக்கப்புறமா நடந்த 13 T20 இன்டர்நேஷனலுக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ணிருக்காரு இந்தியாவை, அண்ட் வின்னும் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை வந்து அந்த டெம்டேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு இந்தியன் கேப்டனை நம்ம T20 சைட் கேப்டன் ஆக்கணும்னு மேபி அவரை ட்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு தான் நான் சஸ்பெக்ட் பண்றேன். அது அவங்களுக்கு என்ன ரிவீட் ஆயிருச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவுட்டிங் ஆயிருச்சு வேர்ல்டு கப் ஃபைனல்ல தவிர மிச்சம் எல்லாரையும் மெரின்னு மதிச்சுட்டு அப்படி ஒரு கேப்டன்சி, அப்படி ஒரு ஃபார்ம்ல ரோஹித் சர்மா வரவும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வேர்ல்டு கப்ல தோத்துட்டாங்க, நம்ம தோத்துட்டோம், November 19 தோத்துட்டோம். அந்த எம்பதி அண்ட் சிம்பதி அதிகமா இருக்கு ரோஹித் சர்மா மேல. அப்படி இருக்க சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க, 29th நவம்பர்னு நினைக்கிறேன் ட்ரேட் பண்றாங்க ஹர்திக் பாண்டியாவை. 15th டிசம்பர் கேப்டன் ஆகுறாங்க. ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து வெளியவே வர முடியாம ஃபேன்ஸ் அப்படி ஒரு வேதனையில அவங்களெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு இருக்க நிலைமையில இவங்க கேப்டன் ஆகும். அது ஃபுல்லா அப்படி அகைன்ஸ்டா திரும்பிருச்சு ஹர்திக் பாண்டியா மேல. கொஞ்சம் யோசிச்சாவே தெரியும் இது ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் கால் தான் அப்படின்னு. பட் ஸ்டில் யாரும் சொன்னா புரிஞ்சுக்க போறது இல்ல. எனக்கு அதெல்லாம் கவலையே இல்ல ப்ரோ. எனக்கு சிஎஸ்கே தான் மத்த டீம்ஸ் ஓகே, ரெஸ்பெக்ட். எனக்கு சிஎஸ்கே தான் எனக்கு மெயின் ஃபோக்கஸ். இப்படிதான் குதிரை இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம், இப்படிலாம் போகாது. பட் அதர் டீம்ஸ் ஆல்சோ ஐ டூ ரெஸ்பெக்ட். எனக்கு மும்பை மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. மும்பை ஆர்சிபி எல்லாம் எனக்கு விராட் கோலிவே பாவமா இருக்கும். ஆர்சிபி மேட்சஸ் தான் பார்ப்பேன், பாவமா இருக்கும் விராட் கோலி. அது அந்த மனுஷன் தனித்தனி கடப்பாரு மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டிகே பாவம், பட் ரொம்ப பாவம் ஆர்சிபி. பட் ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் அபவுட் சிஎஸ்கே அண்ட் மும்பை. கூட எனக்கு அந்த மேட்ச் கேம் தான், மற்றபடி வாட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் த பாக்ஸ் எனக்கு அதெல்லாம் இல்லை. பட் ஆக்சுவலி யூ மேட் அ வெரி குட் பாயிண்ட் அபவுட் ஹர்திக் பாண்டியாஸ் திங். ஸோ கடையை முடியலாமா இல்லாட்டி வேற ஏதாவது பேசணுமா? எப்படி ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு முடிச்சிடலாம். இல்ல ஏய் ஒரு லாஸ்ட் வரைக்கும் சொல்ல. சிஎஸ்கே 4 கேம்ஸ் எவ்வளவு ஜெயிப்பாங்க? 4 ஜெயிப்பாங்களா 3? இவர் 2 சொல்லிட்டாரு. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? மினிமம் 2. என்னதான் கேக்குறீங்களா? சிஎஸ்கே 4ல ஹோம் கேம்ஸ்ல இது ரிமைனிங் இருக்க ஹோம் கேம்ஸ் 4ல சேப்பாக்ல எத்தனை மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு கேக்குறேன். வெளியே எல்லாம் தோத்துட்டாங்கன்னா இங்க எல்லாமே ஜெயிச்சிடுவாங்க. இல்ல 4 out of 4 இருந்தா கூட த்ரூல. 4 out of 4 இருந்தா த்ரூ. 4th இல்ல 3rd முடிப்பாங்க. இன்ஃபேக்ட் அடுத்த 3 கேம் ஜெயிச்சாலே த்ரூ தான் நினைக்கிறேன். அடுத்த 3 அந்த 23, 26, 1 ஜெயிச்சாலே சார்ட்டட் தான். இல்ல மிச்ச டீமோட மேட்ச் ரிசல்ட்ஸ் பொறுத்து ஆகும். 7 வின்ஸ் இருந்தா 7 wins இருந்தா மச்சடி. சரி, இப்போ சிஎஸ்கே பீட்ஸ் எல்எஸ்ஜி, சிஎஸ்கே பீட்ஸ் எஸ்ஆர்எச், சிஎஸ்கே பீட்ஸ் பிபிகேஎஸ்னா அவங்களுக்கும் ஒரு டிஃபீட் வரும்ல. சோ அவங்க மிச்சவங்க கிட்ட நல்லா விளையாடி அவங்களும் 7ல இருந்தாங்கன்னா ரன் ரேட் வந்துரும்ல சினாரியோக்கு. மேபி தெரியல. பட் ஐ திங்க் 7னா ஆல்மோஸ்ட் த்ரூ தான் நினைக்கிறேன். ஏன்னா 7 கேம்ஸ்னா இன்னும் சிஎஸ்கே will have 4 more games in hand. அதனால தான் சொல்றேன் 4 கேம்ஸ்ல மேபி ஒரு கேம் ஒரு 2 கேம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மேட்ச் குரூஷியல் தான். அடுத்த மேட்ச் சேப்பாக்ல விட்டாங்க சப்போஸ்னா, ஏன்னா ஆல்ரெடி 2-2 போயிருக்காங்க. எல்எஸ்ஜி கிட்ட மட்டும் விட்டாங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆயிடுவாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 4-4 போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். அதான் நான் உங்கள்கிட்ட வேற கேட்டுட்டு இருக்கேன். நானே சொல்லிட்டேன்ல, எல்எஸ்ஜி எஸ்ஆர்எச் கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு உதப்பட்டிருக்காங்க. அப்போ உங்களை ஹோம் கிரவுண்ட்ல வச்சு முடிச்சு விடுறோம் அப்படின்னு தான் வருவாங்களே. ஓகேவா? அண்ட் ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி ஆடுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ல தான் இருப்பாங்க எல்லா பிளேயர்ஸும். அண்ட் தோத்த டீம் இங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்து ஜடேஜாவே ஃபுல்லா கோ த்ரூ பண்ண விட்டுருவாங்க. மிடில் ஆர்டர்ல எல்லாம் 7ல இருந்து 15 மேட்ச் காலி பண்ணிருவாங்க.
சொல்லுங்க. ஆனா என்ன விஷயம்னா அந்த 7 கேம்ஸ் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் நான் திருப்பி சொல்றேன். கரெக்ட் நீ சொன்னது. ஆனா இது ரெண்டுத்துக்குமே என்னன்னா ஒரு சென்னைக்கு பிளஸ்னா 23 லக்னோ கிட்ட இனி 19 3 டேஸ் இருக்கு. டியூஸ்டே ஓகே அவங்க ஒண்ணு போராடி லாஸ்ட் பால் மேட்ச்ல வின் பண்ணல, கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும், எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அப்படியே போலாம்டா ஆன் ஃப்ளோல போலாம்டா. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் அவங்க இன்னைக்கு வச்சிருந்த இம்பாக்ட் ரொம்ப மட்டமான இம்பாக்ட். எல்எஸ்டி அர்ஷன் குல்கர்னி வெறும் 19 இயர்ஸ் அவர் எப்படி ஒன் டவுனுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சப்போஸ் முதல்ல விக்கெட் இருந்தா அவர் தான் இறங்கியிருப்பார், அவர் என்ன பண்ணியிருப்பா தெரியல, அவரை பத்தி எதுவுமே ஸ்டாட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணபா கௌதம், இவங்க 2 பேர் தான் பேட்ஸ்மேன், மிச்சம் எல்லாரும் பவுலர். செகண்ட் ஹாஃப்க்கு நீ 3 பவுலரை வச்சுட்டு 2 பேட்ஸ்மேன், அதுல லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிருஷ்ணபா கௌதம், அப்பர் ஆர்டர்ல வச்சுன்னு இருக்கேன். அந்த பையனும் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் யோசிப்பாங்க, ஒரு எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா கம்ஃபர்டபுளா வின் பண்ண. மயங்க் யாதவ் மட்டும் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு என்ன தோணுது, மயங்க் யாதவ் இவங்க மேபி டூபேவை டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ மயங்க் யாதவ் கான்பிடன்ஸ் காலி பண்ணிருவாங்க சிஎஸ்கேன்னு நினைக்கிறேன். சேப்பாக்ல வச்சு சாப்பிட்டுருவாங்க மயங்க் யாதவ. பயமா இருக்கு போடுறாங்க. இல்ல 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 ஆஹா, நான் அன்னைக்கு நான் விக்கிகிட்ட சொல்லியிருக்கேன் 150 போறது பெரிய விஷயம் இல்ல, 150 போட்டு நீ கீப்பர் கேட்ச் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்ல விக்கெட் எடுத்தாதான் யூ ஆர் குட். இந்த ஷார்ட்டா போட்டு பேட்ல ஆட தெரியாம கேட்ச் கொடுக்காங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் வந்து கிளீனா டைமர் ஆஃப் த பிளேயர் வந்து அடிச்சிருவான். ஸோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த 150 பத்தினா நான் ஏன் இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, அவர் எல்பி எடுக்கிறாரு, கீப்பர் கேட்ச் எடுக்கிறாரு, இல்ல வந்து ஸ்ட்ரெயிட்ல கேட்ச் கூட எடுக்கிறாரு. இவர மாதிரி ஷார்ட்டா போட்டு அப்படியே புல் பண்ண முடியாம எடுக்கிற விக்கெட் இல்ல. அதனால கைக்வாடும் சரி ருத்ராஜும் டைமர் ஆஃப் த பிளேயர், ஸோ கிளீனா ஆடிடுவாங்க. மேபி ரச்சனும் ஆட வாய்ப்பு இருக்கு அந்த பேஸ்க்கு, ஏன்னா அவர் நிறைய ஆடி இருக்காரு, அவங்க ஊர்லயும் போட்டிருக்காங்க, போல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு யாதவ் அதோட வர சென்னை பிச்சுங்க பிளாட் ட்ராக்குங்க, இடுப்பு தான் வரும், பொறுமையா பேட்டுக்கு வரும், மடக்கி அடிச்சுன்னு இருப்பாங்க. அதனால வெயிட் தான் பண்ணி பார்க்கணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, கடையை மூடலாம். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சோட நாளைக்கு வந்து மீட் பண்றோம். எல்லாருக்கும் பாய். சரி, பாய் பாய்.